நீங்க வேற மாரி பண்றீங்க. லைவ்லயே எல்லாம் சேனல் எல்லாம் ரெஃபர் பண்றீங்க. இந்த சேனல்லாம் இல்ல பாருங்கன்றீங்க. நானும் ரியல் எஸ்டேட்ல அப்படிதான் பண்ணேன். எனக்கு சொல்ல ஆள் இல்ல. நான் வந்து லைக் என்னோட மோட்டிவ் வந்து பெய்டு மென்டார்ஷிப்போ இல்ல அஃபிலியேட்டோ கிடையாது. இது என்னோட சேனல். என்னோட ம். ஜேர்னி நான் எப்படி பண்றேன், என்னென்ன பண்றேன் அப்படின்ற பதிவு பண்றேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல சப்போஸ் நான் பிசினஸ் மாடல் ரெடி பண்ணா அப்ப எனக்கு இன்வெஸ்டரோ இல்ல சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பிகாஸ் அது ஒரு ம். சைம் டைப் ஆஃப் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்படி ஒன்று இருக்கு. அண்ட் வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த மோட்டிவ் கிடையாது. அந்த மணி மோட்டிவ் கோர்ஸோ கிடையாது. அப்படியும் போது என் இஷ்டப்படி நான் பண்ணலாம் ஃப்ரீடம். லைக் பொலைட்டா பேசி இது ம். பண்றதுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணாதான் பொலைட்டா பேசணும். ஆமா ப்ரோ. ஆமா பிராண்டிங் ப்ரோ. பொலைட் அப்படி பண்ணாதான் பண்ணணும். நான் அதை பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ம். நான் ஏன் என்னோட ஸ்லாங் அப்படி இப்போ நீங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறீங்க, அது தப்பு நான் சொல்ல முடியும். ஆமா. அது உங்களோட இயல்பு. நீங்க இயல்பா அப்படி பேசுறீங்க. அப்படிங்கும்போது நம்ம அப்படி ஓகே, பேச ஓகே. கூடாது இப்படி பேச அது மேபி இடம் பொருள் ஏவல் இருக்கு. இது ஏன் மீட்டிங்கு, இது என்ன ப்ரோ? ஏன் சேனல் ஏன் வீடியோ, இது கூட போட எனக்கு சுதந்திரம்னா இது என்ன நாடு? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நாடுல சொல்ற மாதிரிதான் தப்பு செய்யக்கூட சுதந்திரம்னா ம். அது சுதந்திரம் இல்லைன்னு காந்தியே சொல்லியிருக்காருடா. ம். அதனால எனக்கு அந்த மோட்டிவ் இல்லை. இப்ப டிகாயெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் வேற லெவல், என்னை விட மோசம். நானே பரவாயில்ல அப்படிலாம் சொல்லலாம். அப்படிங்கும்போது ஓகே டிகாய்னா யாரு ப்ரோ? மிஸ்டர் டெக்காயின்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரொஃபைல். அவர் கூட நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். 5ஆவதா காட்டியிருப்பேன். அவர்கிட்ட போய் பாருங்கன்ட்டு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஐசிடி ஓகே, ஓகே ப்ரோ. படிக்கணும், ஃப்ரீயாக படிக்கணும் அண்ட் ஒர்த்தாகவும் இருக்கணும், மேனிபேட் பண்ணக்கூடாது, ரியாலிட்டியே சொல்லணும் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்படின்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எரியா எஸ்எம்சி மேட்ரிக்ஸ். தான் ப்ரோ படிச்சேன் நானு. ம் எஸ்எம்சி ஒன்றும் பெருசு இல்லைங்க. இதுக்கு எஸ்எம்சி. அதுக்கு ஒரு ஒன்றும் இல்லைங்க. இதில் இருக்க சில டாபிக்ஸை வேற மாதிரி சொல்லிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரேலி, இது ஒரு பேஸ், இது ஒரு ம். டிராப், இது ஒரு சப்ளை டிமாண்ட் சொல்றானுங்களா? ம். ஸோ ஆமா ப்ரோ. இங்கேருந்து ஆமா ப்ரோ. விழுந்திருக்கனால இது இந்த சப்ளைன்னு சொல்றாங்க. இந்த சப்ளை பாடி க்ளோஸ் வச்சு சப்ளையர் மேலே ஆர்டர் உடச்சிட்டா இந்த பிளாக். டிமாண்ட். ம். 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 அதே தான் இது பிரேக்கர். இங்கே எஃப்இஜி இருக்கா, இது ஓபி. இந்த ஓபி இந்த பிரேக்கர், இந்த இடத்துல ஓபி எடுத்துட்டு கீழே விழுந்தானா இது ஓபி வேலிடு. அதுவே உடச்சிட்டானா ஆமா ப்ரோ. இது ஆமா ப்ரோ. பிரேக்கர். ஐசிடியில் அதுக்கு பேர் பிரேக்கர். அவ்வளோதான். பிரேக்கர் பிளாக். ஆமா ப்ரோ. ஆமா அவ்வளோதான். ப்ரோ. ஸோ நீங்க அந்த இப்போ அந்த அந்த உங்க இதை வீட மட்டும் பார்த்தா ப்ரோ கத்துட்டா அத போதும். கண்டுபிடிச்சேன் நானு. ப்ரோ ஒரே நிமிஷம் மெசேஜ் போட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கேன் ப்ரோ? எஃப்இஜினாலே பை தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பை சைடு எஃப்இஜினா பை தான் போகணும் அப்படி கிடையாது. அது எந்த டைம் ஃப்ரேம் ஒரு எஃப்இஜி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். அந்த எஃப்இஜி ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சா, மிட்டிகேட் ஆயிடுச்சா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அந்த இன்ட்ராடே ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் அது வேலிடா இன்வேலிடா வீக்கா ஸ்ட்ரென்த்தா அதை வச்சு என்ட்ரி எடுக்கலாமான்றது கன்க்ளூஷன் வரும். டேரெக்டாக நீங்கள் இப்போ ரேண்டமாக அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. இப்போ இது வந்து இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பிளான்னா சொல்கிறேன். நான் நிறைய டவுட் இருக்குது நிறைய பேருக்கு. இப்போ நான் எடுக்க போகிற இந்த மீட்டிங், இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஒரு 10:30 முடிச்சிடணும். ரொம்ப மாடலான பேச முடியாது. அதான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியாச்சு. வச்சுறேன். இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறது பேசிக்காக ஒரு இடத்துல என்ட்ரி ஸ்பாட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அலைன்மெண்ட் பார்க்கறனா சரி, இந்த 3 இருக்கணும். இது நான் ரெடி பண்ணது, இது எனக்கு யாரும் சொல்லலை, இது நான் டெவலப் பண்ணது. ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே, அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கணும், அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் சியூ பண்ணணும் ஆர் ஹண்ட் பண்ணணும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அந்த பர்டிகுலர் இடம் ஒரு எஸ்எம்டியாக இருக்கணும். இது இது இந்த இந்த எல்லாமே சிங்க் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய மூமெண்ட் நடக்கும். ஒரு பிடிஆரே, ஒரு ஹையர் டைம் பிடிஆரே டிபெண்ட் ஆன் அது மாறும் ஒவ்வொரு இருக்கும். ஸோ அதுக்கு நான் மார்க்கெட் மேக்கர் மாடல் இது எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மந்த்லி பிடிஆரே வச்சு பார்க்குறீங்கன்னா டெய்லியில் டேப் பண்ணியிருக்கணும். வீக்லி பிடிஆர்னா 4 ஹவர் பிடிஆர் இருக்கணும். ஓகேங்களா? வீக்லிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, வீக்லியோட ப்ரொஃபைல் பார்க்குறீங்கன்னா 4 ஹவர் பிடிஆர் இருக்கணும். டெய்லிக்கு 1 ஹவர், அப்புறம் 4 ஹவருக்கு 50 மினிட்ஸ் என்ட்ரி மாடல் அண்ட் 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் என்ட்ரி மாடல். அதுக்கு பிலோ போக வேண்டாம். இந்த 50 மினிட்ஸ் 1 மினிட்லாம் வேணாம். ஸ்கேல்பிங் அது வேண்டாம், நமக்கு தேவையில்ல. ஸ்கேல்பிங் பண்ணுறா ஃபியூச்சருக்கு போயிடு. ஃபாரெக்ஸ் ஒன்று செட் ஆகாது. இல்லை கோல்டு பக்கம் போய் அடி வாங்கிட்டு வா. அவ்வளோதான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் மோஸ்ட்லி இது எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் யூஸ் பண்ணுறேன். 50 மினிட்ஸ் 1 மினிட் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து மந்த்லியோட பிடிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எம்எஸ்எஸ் நடக்க வேண்டிய இடம் இல்லை சிஎஸ்டி எடுக்க வர டெய்லியில் நடக்கணும். பாயிண்ட் புரியுதா? அதாவது மந்த்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுவே வீக்லியோட பிடிஆருக்கு 4 ஹவரில் எம்எஸ்எஸ் நடக்கணும். என்ட்ரி மாடல், தட் இஸ் கால்ட் என்ட்ரி மாடல். இந்த இடத்துல பிடிஆர் இருக்கணும். இந்த பிடிஆரை ஒரு லிக்விடிட்டி டேப் பண்ணியிருக்கணும். அந்த லிக்விட் டேக்கை சீவ் பண்ணது உங்களுக்கு 4 ஹவராக இருக்கணும். அந்த 4 ஹவரோட எம்எஸ்எஸ் வந்து ரீட்ரேஸ் வந்து அடிக்கணும். பாயிண்ட் புரியுதா? இப்படி தான் நடக்கும். இப்போ 4 ஹவர் பிடிஆர்னா இன்ட்ராடேல பண்ணும்போது
நம்ம 4 ஹவர் பீரியட் இருக்கும், அந்த இருக்க லிக்விடிட்டி ஆல்ரெடி டேப் பண்ணியிருக்கோம், அதை ஃபுல்லாக சீவ் பண்ணிவிட்டு 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் வச்சுச்சுன்னா நம்ம ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்கலாம். அது இஆர்எல் டு ஐஆர்எல் இருக்கலாம், ஐஆர்எல் டு இஆர்எல் இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் 1 ஹவருக்கு 1 ஹவர் ஒரு பீரியட் இருக்குது, அந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த நாளோ இல்லை அடுத்த செக்ஷனோ இல்லை நியூயார்க் செக்ஷனில் வந்து சீவ் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு 5 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை சிஎஸ்டி என்ட்ரி மாடல், பிரேக்கர் மாடல், நிறைய என்ட்ரி மாடல்ஸ் இருக்குது. நான் A+ ஸ்டெப் தான். வித் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா அங்கே இருக்க பீரியட் தொட்டுட்டு மார்க்கெட் பறந்துடும். இது வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டால் கிடையாது. இந்த ஸ்டாண்டர்ட் மாறும். அதாவது சில நேரங்களில் நீங்கள் இன்ட்ராடே ப்ரொஃபைல் பார்க்கும்போது 4 ஹவரில் ப்ரைஸ் கிளியராக இருக்காது, அதே மாதிரி 1 ஹவர் பார்க்கும்போது கிளியராக இருக்காது. அதுக்காக காலையில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன், ப்ரைஸ் இது வந்து ஜம்மு, இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமில் கிளியரிட்டியான வியூ கிடைக்கலன்னா 3 ஹவர், 2 ஹவர், 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே அவங்க மென்ஷன் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வரேன், இது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் கற்றுக்கிட்டது. இது எனக்கு தெரிஞ்ச ஐசிடி ட்ரேடர் ரெக்கமெண்ட் பண்ணது. ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அவர் யதார்த்தமாக சொன்னார், பட் இட்ஸ் வேலிட். ஏன்னா எந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் எனக்கு ப்ரைஸ் கிளியராக இருக்கோ அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நானும் இதே டேபிள் வைஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் 3 ஹவர், 2 ஹவர் அண்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஓரளவுக்கு ஐடியா புரியுதா? இப்போ நம்ம மந்த்லிக்குனா மந்த்லியோட செக்சர் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும்? டெய்லியில் பார்க்கணும். அதே வீக்லியில் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 4 ஹவர் பார்க்கணும். டெய்லியில் பார்க்கணுன்னா 1 ஹவர் பார்க்கணும். 4 ஹவர் பார்க்கணும் 50 மினிட்ஸ், 1 ஹவர் டுனா 5 மினிட்ஸ். இந்த 2 தான் நம்ம மேஜராக பார்ப்போம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, நாட் அபவுட் ஸ்கேல்பிங். நம்ம என்ட்ரிஎஸ் எடுத்து ஒரு 1:2.5, 1:3, 1:4, 1:5 இந்த மாதிரி ஆர்ஆர் பிடிக்கிறதெல்லாம் இவங்க 2 பேர் வச்சு தான் பண்ணுவோம், இவங்கள கிடையாது. பட் இவங்க எதுக்குன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பை ப்ராபபிலிட்டி அதிகமாக, செல் ப்ராபபிலிட்டி அதிகமாக. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், ஒரு இடத்துல 1 ஹவர் வந்து மார்க்கெட் திரும்பி எம்எஸ்எஸ் வச்சு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. கீழே 4 ஹவரோட எஃப்இஜி இருக்குன்னா இமீடியட்டாக அந்த 4 ஹவர் உடைக்குமா? 1 ஹவரோட 4 ஹவர் பெருசு தானே. 1 ஹவர் அப்ப 4 ஹவருக்கு தானே அங்க பலம் அதிகம். அப்போ 1 ஹவர் மூலமா கிரியேட் பண்ணவங்களாம் யாரா இருப்பாங்க? லிக்விடிட்டியா தானே இருப்பாங்க. அப்போ 4 ஹவர் பட்டோடனே காலி பண்ணிடும். அதே தான் 4 ஹவரில் ரெடி பண்ணி வரும்போது டெய்லி இருந்தால் காலி பண்ணி விட்டுரும். டெய்லியிலேருந்து உருவாகும் போது வீக்லி இருந்துச்சுன்னா காலி பண்ணிடும். ஆனால் இதோட கீ லெவல்ன்றது எங்கேயோ இருக்கும். ஸோ ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் இன்னொரு டைம் ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்கிற மூமெண்ட்டை தான் நம்ம பிடிக்கிறோம். நம்ம டெய்லியில் ட்ரேட் பண்ணுறது இப்படி தான். ஓகேங்களா? ஸோ பேசிக் கோட்ஸ் இது தான். இது நான் டெவலப் பண்ணது. இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு பிடிஆரே நம்ம பார்த்தோமே இந்த இடத்துல, லைக் இப்போ இந்த டெய்லி, வீக்லி, மந்த்லி, 4 ஹவர், 1 ஹவர் அது இந்த இடத்துல இருக்கணும். பிடிஆரே அதில் ஒரு லிக்விடிட்டி டேப் பண்ணியிருக்கணும், ஆர் கீ லெவல் பட்டிருக்கலாம், இல்லை ஸ்வீப் படிச்சிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த பிடிஆரையை கிளைம் பண்ணியிருக்கணும். கிளைம் பண்ணாதான் இவனை இங்கேருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கிளைம் பண்ணாமல் பார்த்தா இவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், அங்கே சொதப்பிக்கும். ஏன்னா அவன் இங்கே வந்து இங்கே தொட்டுட்டு லைட்டாக மேலே போயிட்டு திரும்ப உடச்சிருவான். நீ என்ன நினைப்ப, இவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே இந்த இடத்துல பட்டோன்னே மேலே போயிடுவான்னு நினைப்பேன். ஆனால் அவன் லைட்டாக வந்துட்டு மேலே போயிட்டு இங்கே ஒரு பீடியர் இருக்கும் பார், ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து வரும்போது ரெடி பண்ணிப்பான் பார்த்தியா, இந்த இடத்துல எடுத்துட்டு இமீடியட்டாக உடப்பான். உனக்கு ஒன்றும் புரியாது. நீ எம்எஸ்எஸ் ஆகும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்ப. என்ட்ரி ஆகும் பார்ப்பேன், அவன் மேலே போய் தொட்டுட்டு கீழே வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் இருக்குமா டிஸ்கவுண்ட்டுமா இருக்கா டீலிங் ரேஞ்ச் வர யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஓரளவுக்கு என்ன கன்க்ளூஷன் புரியுது அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் என்னென்னு. ஸோ எம்எம்எக்ஸ் மாடல் நான் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல, எனக்கு எம்எம்எஸ் ஃபுல்லாலாம் தெரியாது. பட் பேசிக்கலி ப்ரைஸ் எப்படி டெலிவரி ஆகுதுன்னா இந்த 3 வழியெல்லாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவர்சல், ஓகேவா? ஓகே. ரெண்டாவது ரிவர்சல் ஆன உடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் செக்சர் கண்டினியூஷன் ஆகும். கண்டினியூ ஸ்பெல்லிங் தப்பா கட்டாயா? நான் பாட்டு போட்டு விட்ருக்கேன், கட்டு தான். கண்டினியூஷன் ஓகே, கட்டு தான். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா?
இந்த 3 இடம் தான் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 3 இடத்த வச்சு தான் மொத்த மார்க்கெட்டுமே ரன் ஆகுது. இந்த 3 இல்லாமல் வேற எந்த இடமும் இல்லை. இதை பேசிக் பண்ணி தான் இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இப்போ சும்மா ஒரு டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். இதை மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. அப்போ தான் உனக்கு இது கரெக்டான இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா மாட்டிப்ப. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் பண்ணி எஸ்எம்டி பண்ணிருச்சு. இந்த இடம் ரிவர்ஸ்னா இந்த லோவை உடைச்சா தானே நம்ம இந்த ஹையர் லோவை உடைச்சா தான் ரிவர்சல் கரெக்டாக. இங்கேருந்து புல்லிஷ் ஆயிடுச்சியா வச்சுக்கோ, இங்கேருந்து புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா வச்சுக்கோ. இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணாதான் செக்சர் ரிவர்சல்னு அர்த்தம். இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு போனானா அப்போ மேலே போனால் தானே அர்த்தம். லாஜிக் புரியுதா? அப்போ இந்த லோவை உடைக்கணும். உடைச்சிட்டானா அப்போ மார்க்கெட்டு செல் ப்ரொஃபைலுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் நடந்துருச்சு. இங்கேருந்து இப்படி ஒரு வந்துட்டான். இப்போ அடுத்து என்ன நடக்கும்? ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடக்கும். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீ போயிட்டு இந்த ஐயை எடுக்கணும்னு எதிர்பார்ப்பியா? நோ, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அதாவது 2 ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளே நடந்துருச்சு. அப்போ அடுத்து எங்கே போகும்? கீழே இருக்கிற அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் மார்க்கெட் போகும். இப்போ இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் வச்சா இதுதான் ஐஆர்எல், இன்ட்ரல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இங்கே எஃப்இஜி இருக்கலாம், பிரேக்கர் இருக்கலாம், ஐஎஃப்இஜி இருக்கலாம், ஓபி இருக்கலாம், ஏன் மிட்டிகேஷன் பிளாக் கூட இருக்கலாம், என்ன இலவு வேணால் இருக்கலாம். இந்த இடத்த நீங்கள் ஓடி லெவல் கூட போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி பீரியட் வச்சு தான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ட்ராடேயில் 4 ஹவர் இருக்கலாம், 1 ஹவர் இருக்கலாம். பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்த கீ லெவல் பண்ணி இந்த இடத்த ஒரு எஸ்எம்டி பண்ணும். கோரிலேட்டிவ் பேரில் இந்த ஐயை எடுக்கும், இல்லை இங்கனுக்குள்ளே இருக்கிற ஒரு கேண்டிலோட ஐயை எடுக்கும், இங்கே எஸ்எம்டி நடக்கும், நமக்கு எம்எஸ்எஸ் ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லோவை உடைக்கும். நமக்கு இங்கேருந்து வரும்போது எந்த பீரியடை எடுப்பா நமக்கு தெரியாது. பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்த ரிவர்ஸ் ஆன அப்புறம் ஒரு ஒரு ஸ்டார்டிங் எட்ஜ்லேருந்து நடத்துகிறேன். இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆன உடனே இங்கேருந்து எங்கே வரைக்கும் போவான் நமக்கு தெரியாது. அதையும் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இங்கே நான் ஃபுல்லாக லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணிட்டு வருவான். நீ லோயர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட் வச்சா குட்டி 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 கேண்டலாக வச்சுட்டு வருவான். இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக வச்சுட்டு வருவான். ஓகே. இல்லைன்னா இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணி கீழே லைட்டாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை இங்கே மேனிப்புலேட் பண்ணாமல் எஸ்எம்டியில் இங்கே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷனை மேலே கொடுத்துட்டு கீழே லெவலில் பட்டோடனே இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிடுவான். இப்போ இங்கேருந்து கண்டினியூஷன் கிடைக்குதா? அகெயின் மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல கீழே லெவலில் வருதா? இங்கே இருக்க எக்ஸ்ட்ரீம் ஓபியோ எஃப்இஜியோ எதை வேணால் சூஸ் பண்ணலாம். தட் இஸ் அவர் சாய்ஸ். சம் கேஸில் இவ்வளோ தூரம் வந்துடுவான், இங்கனுக்குள்ளேயே வந்துட்டு இப்படி போயிடுவான். உனக்கு ஒன்றும் புரியாது. நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்ப, இங்கே வந்துடுவான். ஏன்னா இந்த இடத்த அல்கோவை மாற்றி விட்ருவானுங்க. ஏன்னா இந்த இடத்த இவ்வளோ பேர் இருக்கா, இதை உடைக்க பவர் பத்தாது. இப்போ இங்கனுக்குள்ளே லைட்டாக சீவ் பண்ணிவிட்டு இப்படியே மேலே வந்து இதை எடுத்துட்டு அப்புறம் உடைப்பான். நீ நினைப்ப இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு நினைப்ப. பிகாஸ் இங்கே 50% கவர் பண்ணலை. அப்போ இங்கேருந்து வரும்போது திரும்ப இந்த சிங்கிள்லேருந்து இந்த 50% இதை இப்போ இந்த இடத்துல ஒரு பீடிஆர் இருக்கும்ல, இங்கே ஒரு எஃப்இஜியோ, இந்த இடத்துல ஒரு பிரேக்கரோ, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ இருக்கும்ல, அந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ண லிக்விடிட்டி கீழே போக வழி இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் ஒரு பீடியர் இருக்குது, இதை விட ஒரு டைம் ஃப்ரேம் பீடியர் இருக்குது, அது இன்னும் மிட்டிகேட் ஆகலை. அதெல்லாம் டேப் பண்ணி மேலே இப்போ லிக்விட் எடுத்து இன்னொரு வாட்டி டேப் பண்ணி இந்த இடம் கீ லெவலாக இருக்கும், இங்கே போய் எடுத்துகிட்டு உடைப்பான். இப்போ இந்த இடம் வந்த உடனே இந்த இடத்துல நடக்கும், இங்கே ஒரு ஹையர் டைம் பீரியட் இருக்குது. இதே மாதிரி அதாவது ஒரு பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும். இப்போ உனக்கு சந்தேகம் வந்துடும், இப்போ மார்க்கெட் செல்லா பையா? என்னை கேட்டால் நீங்கள் எதுவுமே பண்ணால் வேடிக்கை பாரு. மோஸ்ட்லி இங்கனக்குள்ளே இருந்த டைம் ஃப்ரேம் விட பெரிய டைம் ஃப்ரேம் இங்கே 4 ஹவர்லேருந்து ரிவர்ஸ் ஆனானா இங்கே டெய்லி இருந்தானா மார்க்கெட் கண்டிப்பாக உடச்சிடும். இங்கே லைட்டாக எவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே ஏற்றுவான். இப்போ இவனுங்கெல்லாம் லிக்விடிட்டி தானே, என்ன இவங்கெல்லாம் லிக்விடிட்டி தானே, எடுத்தோன்னு உடைக்க வருமா? இங்கே போவான், இங்கே ஒரு பீடியர் இருக்கும், அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக கீழே வருவான், அப்புறம் உடைப்பான். இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த பீடியரையை டேப் பண்ணிட்டான்ல, அதனால் மேலே இருப்பான். இப்படியே செக்சர் போய்கிட்டே இருக்கும். பாயிண்ட் புரியுதா? இதுதான் மார்க்கெட். இவ்வளோ தான் மார்க்கெட். இதில் வெவ்வேறு பெரிய பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேமோட கைடன்ஸ் இல்லாமல் உன்னால் ஒரு பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமான்னு ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வர முடியாது. இது ஒன் ஆஃப் த ட்ரூத் இருக்கிறதுலே ட்ரேடிங்கில். அதாவது நான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது என்னோட C++
சி சி ப்ளஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, லாங்குவேஜ் லைக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அது படிக்கும்போது தவச்செல்வின்னு ஒரு மேம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, நீங்கள் இந்த எனக்குன்னு இல்லை மொத்த கிளாஸுக்குமே அவங்க சொன்னது, என்னோட லேப் ஃபஸ்ட் டே லேப் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு டர்போ சிசி ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ண ஸ்லாஷ் இன்க்ளூடு அதெல்லாம் டைப் பண்ணுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் ஃபார் லூப்பு, இஃப் எல்ஸு, அப்புறம் ஒயிலு, அப்புறம் வந்து சுவிட்சு கேஸு, இந்த ஒரு லூப் கான்செப்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராமில் 80% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி லூப்ஸ் தேவைப்படும், கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் நாலேஜை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, நாட் அபவுட் சைக்காலஜி, மைண்ட் செட்டு, டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி நான் பேசுவேன். டெக்னிக்கல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, அங்கே தான் கேமே இருக்குது. ஸோ இதை பற்றி தெரியாமல் நீ எந்த செட்டப்பை டெவலப் பண்ணாலும் ஃபைல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ப்ரீமியத்தில் நிற்கிது, ஓகேவா, நீ இதை பார்த்துட்டு மார்க்கெட் இந்த ஐயை உடைக்கும் நினச்சா நீ எஸ்எல் தானே வாங்குவ. லாஜிக் தப்பு தானே. அதே மாதிரி இங்கே 50% கரெக்ஷன் கொடுக்கல, அவன் கீழே வந்துட்டான், நீ இதுக்கும் இருக்க டீலிங் ரேஞ்ச் வளைச்சிட்டு இங்கே வரேன்னு சொல்லி என்ட்ரி எடுத்தனா அவன் எஸ்எல் தானே அடிப்பான். பிகாஸ் இந்த சிங்குக்கும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி டேப் பண்ணியிருக்கு, இந்த எஃப்இஜிக்கு மேலே ஓபியை தொடர்றதுக்காக வந்துட்டான். இந்த இடத்துல உனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடே இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி வச்சுருப்பான். ஸோ பாரு, எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கும், நீ பார்க்கும்போது இதான் நடந்திருக்கும். இது எந்த டைம் ஃப்ரேம் வேணால் இருக்கலாம், இந்த 2 டைம் ஃப்ரேம்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இதை உடைக்கணும்னா இதை விட டாமினேட்டாக இருக்கிற டைம் ஃப்ரேம் இருக்கணும். ஒருவேளை இவன் 1 ஹவராக இருந்தால் இவன் 4 ஹவராக இருக்கணும். ஆனால் மேஜராக உனக்கு வந்து டவுன் ட்ரெண்டுனா இங்கனக்குள்ளே சுற்றிட்டு அப்புறம் இதை உடைச்சிருவான். ஒருவேளை இது மேஜராக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 1 ஹவர் வரும்போது இங்கே ஒரு 4 ஹவர் வரும்ல இந்த இடத்துல, அப்போ வரும்போது இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே லைட்டாக ஸ்வீப் அடிச்சுட்டு விழுந்துருவான். அப்போ இங்கே இருக்கிற ஏதோ கீ லெவல் எடுத்துட்டான் அப்படின்னு கணக்கு. அதாவது உனக்கு ஒரு இடத்த உடைக்கணும்னா அந்த இடம் வீக்காக இருக்கணும். தட் மீன்ஸ் இங்கே 4 ஹவராக இருந்து இங்கே 1 ஹவராக இருந்தால் கண்டிப்பாக உடைப்பான். ஆனால் இங்கே 1 ஹவராக இருந்து இங்கே 4 ஹவர் இருந்தால் கொஞ்சம் நேரம் கன்சால்டேஷன் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். பிகாஸ் இந்த 4 ஹவருக்கான ரியாக்ஷன் கொடுக்கணும்ல, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும்ல, அதை உடைக்கணும்ல. இதுதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்காம உன்னால் ட்ரேட் பண்ணவும் முடியாது. ட்ரேடுன்னு இல்லை, உன்னால் ஃபிஷ் ப்ரைஸோட டெலிவரியும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு மாதிரி குழம்பி போய் உட்காந்துருப்பேன், நமக்கு எதுவுமே தெரியல, நமக்கு எதுவும் வரல அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஏன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணலை? பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குது, இதை விட இது ஹையர் டைம் ஃப்ரேம். அப்படிங்கும்போது இதை உடைச்சி இல்லை இதை உடைக்கிறதுக்கோ இதை இந்த ஜோனுக்குள்ளே உள்ள வர்றதுக்கோ அவங்கிட்ட லிக்விடிட்டி இல்லை. லிக்விடிட்டி இல்லைன்னா மார்க்கெட்டு இந்த வேலையை தான் பண்ணும். ப்ரீவியஸ் இடத்துல மேனிப்புலேட் பண்ணி இங்கே பாரு, இதை கவனிச்சு பாரு, இந்த இடம் ஒரு மேனிப்புலேஷன், இது அக்குமுலேஷன் நினச்சிக்கோ. மேலே மேனிப்புலேஷன், கீழே டிஸ்ட்ரிபியூஷன். PO3 நடந்துருச்சா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஏஎம்டி, அது இப்படியும் நடக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா கன்சால்டேஷன், எக்ஸ்பென்ஷன், ரிவர்சல் நடந்துருச்சா. ஸோ ஐசிடியோட இப்டா கோர்ஸ் எல்லாமே இப்படி தான் நடக்கும். பட் அதை நீ தான் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எடுக்க இந்த கிளாஸோ, இது கிளாஸ் கூட கிடையாது, சும்மா ஒரு மீட்டிங் தான். இந்த மீட்டிங்கில் இது ஆல்ரெடி ஐசிடி படித்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும், புதுசாக வரவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓ நீ அப்படி வரியான்னு குழப்பம். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் கற்றுக்க முடியும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுல, இதெல்லாம் டவுட் இருக்கா? ஆயிரத்தி பேசுங்க, இத்தனை பேர் இருக்கீங்களா? சார்ட்டில் எக்ஸாம்பிள் காட்டு ப்ரோ, அதான் காட்டுறேன். மற்றவங்களுக்கு 6 பேர் இருக்கீங்களா? 5 பேர் 6 பேர் மிஸ்டர் பிள்ளைங்க லைட்டா புரியுது ப்ரோ. ஓரளவுக்கு ஐடியா தெரியுதா என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? அது புரியுது ப்ரோ, ஓரளவுக்கு புரியுது ப்ரோ. மற்றவங்களுக்கு மணிமாறன் அவருக்கு, முகமது புரியுது ப்ரோ. இல்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். இந்த மாதிரி தான் ப்ரைஸ் போகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. எது மேஜர் ட்ரெண்டு, எது மைனர் ட்ரெண்டு, எது ரிவர்சலு, எது ட்ராப்பு, எது மேனிப்புலேஷனு, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேப் அப் கொடுக்குறான், கேப் டவுன் கொடுக்குறான். இன்னொரு ட்ரூத்து சொல்கிறேன், இது ஆல்ரெடி நான் இப்போ சொன்னது எல்லாமே நான் பழைய வீடியோவில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். எப்போவுமே இந்த ப்ரைஸில் மட்டும்தான் மேனிப்புலேஷன் பண்ண முடியும்.
டைமில் மேனிப்புலேட் பண்ண முடியாது. டைமினோட ஆக்சஸில் தான், அதாவது எக்ஸ் ஆக்ஸில் தான் ஒய்ன்ற ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொத்த இடமும் யாரோ ஒருத்தன் பை பண்ணுறான், யாரோ ஒருத்தன் செல் பண்ணுறா கிடையாது. இது முழுக்க முழுக்க அல்காரிதம். இந்த அல்காரத்தில் ஏகப்பட்ட விதமான டைப் ஆஃப் அல்காரிதம் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இஆர்எல், இந்த இடத்துல இஆர்எல், ஐஆர்எல், இஆர்எல், ஐஆர்எல் ஒர்க் அவுட் ஆன இந்த இடம், அதுக்கப்புறம் இஆர்எல் ஒர்க் ஆகலை. பாயிண்ட் புரியுதா? அதனால தான் இந்த மொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையும் இந்த ட்ரேடிங்கிறத ப்ராபபிலிட்டி அப்படி நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இது ட்ராப்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு, இந்த இடத்துல ஒரு பிடிஆர் இருக்கும்ல, இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி நடந்ததா அப்புறம் இந்த லோவை நான் கார்னர் பண்ணுவேன். அதனால தான் இது ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். நீங்க ப்ரோ படிக்கிற விஷயத்தை பிஆர்எல்னா ப்ரோ புரியல. பிஆர்எல்னா ப்ரோ இஆர்எல் எங்கேயோ கேட்ட பேரா இருக்கே, ஞாபகம் இல்லையே. ஐஆர்எல் இஆர்எல் தெரியும். ஐஆர்எல் தானா ப்ரோ? இப்போ நீங்க இஆர்எல் சொன்னது சொன்னீங்களே. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, சிங்லோ சிங்கை. அப் ட்ரெண்ட்ல ஓகே சிங்கையை ப்ரோ, தானே ஓகே ப்ரோ, உடைப்பான். ஓகே ப்ரோ, ஓகே டவுன் ப்ரோ. ட்ரெண்ட்ல நீங்க சிங்லோவை சொன்னது தான் வந்து உடைப்பான். புதுசா இருந்துச்சு ப்ரோ. இல்ல இது ரொம்ப ம் காலமா ம். இப்ப இது எல்லாமே ஒண்ணுதான். இங்க பாரு, இது ஒரு ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், ஓகேவா? இங்க பாரு, டவுன் ட்ரெண்ட்ல யாரை உடைப்பான்? லோவை தான் உடைப்பான். லோ தான் டாமினேஷன், ஐ டாமினேஷன் கிடையாது. ஏன்னா செல்லர்ஸ் ஒரு அங்க மோட்டிவ் யாரு? அங்க டாமினேட் பண்றது யாரு? செல்லர்ஸ் தானே. பாயிண்ட் புரியுதா? அங்க அங்க மோட்டிவேஷன், ஐ ஓகே மீன் ப்ரோ. அங்க இருக்கிறவங்கள பலமான ஆட்கள் யாரு? ஹூ இஸ் த ஸ்ட்ராங்? செல்லர்ஸ். பிகாஸ் ட்ரெண்ட் இஸ் டவுன் ட்ரெண்ட். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், பிடிஆர்ஏ கீ லெவல் அண்ட் லிக்விடிட்டி அதை அன் பண்ணியாச்சு. எஸ்எம்டி ஸ்மார்ட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. தட் இஸ் வந்துருச்சா? பாயிண்ட் புரியுதா? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்றது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது தெரியுமா? இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமே அந்த இடம், ஆமா. இங்க இருந்து ஓகே இங்க ப்ரோ, ஓகே போறது ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட். இங்க இருந்து இந்த லோவை உடைக்குது பார், அது உனக்கு கண்டினியூஷன். ஸோ இங்க இருந்து முதல்ல நமக்கு இங்க போவோம், இது கண்டினியூஷன்ல போயிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கும். ரிவர்சல்னா எதை வச்சு சொல்லுவோம்? இந்த பர்டிகுலர் ஹையர் லோவை உடைச்சாதான் நம்ம ரிவர்சல்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்போ ரிவர்சல் ஆனோடனே மார்க்கெட் அடுத்தது எங்கே போகும்? ரீட்ரேஸ்மெண்ட் தான் போகும். நீ இங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகும் சொல்லக்கூடாது. டிபெண்ட் ஆன் பிடிஆரே, இது இது எந்த பர்டிகுலர் லிக்விடிட்டியை எடுத்திருக்கு, அதாவது டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா, அதெல்லாம் நீ ஆன்டிசிபேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இது மந்த்லியா இருந்தா நம்ம இங்க என்ன போட்டிருக்காங்க, மந்த்லியோட பிடிஆரே லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா டெய்லியில் உங்களுக்கு சிஏஎஸ்டி இல்லை எம்எஸ்எஸ் நடக்கணும். இந்த இடத்துல டெய்லி கேண்டில் இங்கே செல் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சாதான் உனக்கே மார்க்கெட் ரிவர்சல்னு கணக்கு. பாயிண்ட் புரியுதா? இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு பிடிஆர் இருக்கும், கரெக்டாக? அதை டேப் பண்ணிருச்சு. இதை நீ சப்ளை டிமாண்ட் சொன்னாலும் சரி, இல்லை பிடிஆர்னு சொன்னாலும் சரி, என் கணக்கு எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எல்லாத்தையும் வேற 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 நினச்சி என்ன சொல்ல, ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி புரிஞ்சுக்காம குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட்லாம் பேசிக்கலி அப்படி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் சார்ட்டில் பார்க்கும்போது எது தலை எது வாழ்னே புரியாது. என்ன உண்மைதானே? லைட்டாக பல்ப் எரியிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். பாயிண்ட் புரியுதா? ஏதாவது சொல்லிங்க, புரியுதுன்னு சொல்லு, புரியலன்னு சொல்லு. ஒவ்வொரு வாட்டியும் கேட்க புரியுது ப்ரோ, முடியுமா? புரியுது ப்ரோ. மீட்டிங் வச்சா பேசுங்க. இதுக்குதான் நான் மீட்டிங்கே வைக்கிறதில்ல, எனக்கா தோணுச்சுன்னா வைக்கிறது. அவன் ஆளையே காணுமே. ஒருத்தன் வரேன்னா ப்ரோ 5 நிமிஷம் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆக போகுது. சரி அவன் வந்தால் வரட்டும், இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்துன்னு சொல்லிப்போம், பாவம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா புரியுதா? இப்படி தான் ப்ரொஃபைல் நவரும். ஓகே, ஸோ வீக்லி தான் ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை அதை விட பெரிய டைம் ஃப்ரேம் தான் ஓவர் கம் பண்ணும். புரிய மாதிரி சொல்கிறேன். இப்போ 1 ஹவரில் இங்கேருந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் இப்படி வந்துட்டு இருக்கான்னா 4 ஹவர் தான் பெருசு. அப்போ இந்த 1 ஹவரை அவன் காலி பண்ணிடுவான். பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 4 ஹவர் இருக்கும் பார், இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு 4 ஹவர் இருக்கும். அந்த கீ லெவலுக்கு எடுத்துட்டு இங்கேருந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் வரும், இப்படி வரும்.
ப்ரோ மேல போனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லிட்டு பைக் பார்க்க கூடாதா? இல்ல. நான் சொல்ல வர அர்த்தத்த நீங்க புரிஞ்சுக்கல. இது 1 ஹவர். ஒரு இன்ட்ராடே ஓகே ஒரு ஓகே ப்ரோ. டெய்லிக்குள்ள 1 ஹவர்லேருந்து ஸ்டார்ட் பண்றவன் 4 ஹவர் இங்க 1 ஹவரா இருந்தா இவன் உடைச்சிருவான். 1 ஹவர்ல பட்டு மேல போயிட்டு டக்குன்னு அத உடைச்சிருவான். 1 ஹவர 1 ஹவரால உடைக்க முடியும். ஆனா 4 ஹவர 1 ஹவரால ம். உடைக்க முடியுமா? முடியாது. இப்ப நீ இப்படி யோசிச்சு பாரு. நான் சொல்ற பாயிண்ட்ட. இந்த இடத்த ரிவர்ஸ்ன்னு வச்சோமா? இத இப்படி வச்சுக்கோ. ஓகே ப்ரோ. இந்த மாரி வச்சுக்கோ. இங்க இருந்து 1 ஹவர்லேருந்து வருது. ஓகேவா? இங்க இப்ப ம். இது என்னது? செல் ட்ரெண்ட். ஸோ இங்க இருந்து லோயர் ஐலேருந்து லோயர் லோக்கு வருது. கரெக்டா? யாரையாது? ஓகே டன். நீங்க அப்புறமா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சும்மா தான் மியூட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்படி யோசிச்சு பாரு. உனக்கு அப்படியே மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். டேனட் படம் பார்த்த மாதிரி, கிறிஸ்டபர் நோலன் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது டெய்லியில இப்படி ஒரு மாடல் போயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்றான்? சல்லுன்னு இறங்கி வந்துடுறான். ஓகே, நீ பார்த்துருப்ப. ஓகே ப்ரோ. ஓப்பன் டேவே ஓப்பன் ஆயிருக்கும், சல்லுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கான். இந்த டே முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனோடனே ஓகே. இதோட 50%க்கு போயிட்டு மார்க்கெட் எடுக்குது. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் எதை கூட கம்பேர் பண்ண தெரியாது. இப்போ நம்ம எங்கே இருந்தோம்? டிஸ்கவுண்ட் ஜோனில் இருந்தோம். இது ஒரு 4 ஹவர்னு வச்சுக்க. இது ஒரு 4 ஹவர். ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 4 ஹவர் இருக்கும்ல, ஓபியோ ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜியோ இருக்கும்ல, இங்கே லிக்விடிட்டி எல்லாம் ஆமா ப்ரோ. இருக்குல்ல. இது ஒரு லைக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ட்ரெண்ட் மாதிரியும் இருக்கு, அண்ட் அட் சேம் டைம் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தெரியுதா? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி தெரியுது ப்ரோ. எல்லாமே பார்க்க கிட்டத்தட்ட அப்படி இப்படி இப்படி போனால் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, இல்லைனா இந்த இந்த ஒரு ஹைக்கும் இந்த ஒரு லோக்கும் மார்க்கெட் உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கன்சல்டேஷன். ஸோ நீயே பாரு, ஓகே கன்சல்டேஷன், ப்ரோ. ப்ரீமியத்தில் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்கவுண்ட்டில். இப்போ இந்த லோவை உடச்சிடும்ல. ஸோ இந்த மாதிரியும் ஒரு வச்சிருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளே நடக்கும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம் இப்படியும் விளையாடும். இப்படி தான் விளையாடும், வேறு எப்படியும் விளையாடாது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோயர் டைம் ஃப்ரேமையும் ரெண்டையும் நீங்கள் சிங்க் பண்ணணும். ரெண்டுமே நீங்கள் ஜாயின் அதான் ப்ரோ. பண்ணணும். அதை பண்ணாதான் சிங்க் உங்கள் பண்ணதான் ப்ரோ மைண்டு குழப்புது. உங்களுக்கு கிளியர் ஆகும். இல்லைன்னா கிளியர் ஆகாது, குழப்பிக்கிட்டே இருக்கும். பையா செல்லா பையா செல்லா கேம்லிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது என்ன கணக்குன்னா, ஐசிடி லோகோலேயே கதை இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வியூ வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுப்போம். லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்கள் என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரிக்கு போவீங்க? பேசிக்காக ஒரு டீலிங் ரேஞ்ச், ஒரு டெய்லி ஒரு டீலிங் ரேஞ்ச், அதை வச்சு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 15 மினிட் தான் போவீங்களா என்ட்ரி? இல்லை, நான் யூஸ் பண்ணுறது டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேமும் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் யூஸ் பண்ணுவேன் நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாமே யூஸ் பண்ணுறதான் சொன்னேன். இதோ இந்த ஐசிடி லோகோ இருக்குல்ல, இது ஒரு பெரிய வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளே அதோட டைம் ஃப்ரேம் வட்டம், அதுக்குள்ளே இருக்க இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் வட்டம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிப்பான், இங்கேருந்து போகிறானா, இது ஹையர் டைம் ஃப்ரேமா, இங்கேருந்து இங்கே உடைக்கிறானா, இதுக்குள்ளே இங்கே ஒரு ரிவர்சல் ஆகுமா, திரும்பி இதுக்குள்ளே போதா, இப்படி இப்படி போகும். ஸோ இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம், அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த டைம் ஃப்ரேம், அடுத்த டைம் ஃப்ரேம், அடுத்த டைம் ஃப்ரேம்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது டைம் அண்ட் ப்ரைஸ், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் குழப்பம், எனக்கும் புரியாது தான். இப்போ கேட்டால் கூட அவன் என்ன சொன்னானோ அதையே தான் நான் வாமிட் எடுக்கிறேன். ஓகேவா? இது கொஞ்சம் குழப்பம். இதில் டைம்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இல்லாத டைமில் மார்க்கெட் உங்களை மேனிப்புலேட் பண்ணும். ஒரு நேரத்தில் டைம் முடிஞ்ச அப்புறம் கூட என்ட்ரி கொடுத்து டிபி அடிக்கும். ஸோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி முதல்ல உங்களை ட்ரெயின் பண்ணும், உங்களை நம்ப வைக்கும். டெமோவில் நல்ல ட்ரேட் ஆகுதுன்னு சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, அதே மாதிரி என்ட்ரி எடுப்பீங்க, உண்மையான பணத்தை போடுவீங்க. தலைமை எஸ்எல் அடிச்சிருவான். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா போன வாரம்லாம் நல்லா போனேன், இந்த வாரம் அது அப்படி தான் பண்ணும். ஸோ உங்கள் ரூல்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். இப்போ பேசிக்கலி இது ஓரளவுக்கு ஐடியா வருதுல்ல. இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதம் நடந்த விஷயத்த மட்டும் காட்டுறேன். இது முடிஞ்சு போன சார்ட் தான், பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதம் கேண்டில், இந்த ஜூன் மாதம் நடந்த கேண்டில், ஓகேங்களா? இந்த முதல்ல மந்த்லிக்கு வந்துடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மந்த் பார்த்துக்கணும். 3 மந்தில் மார்க்கெட் எப்படி இருக்கான்? புல்லிஷாக தான் இருக்கான். ஓகே, 3 மாதம் புல்லிஷாக இருக்கான். இந்த மந்தில் எங்கேருந்து வந்திருக்கான்? லைக் இங்கே இருக்க எஃப்இஜியை கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டான். அப்போ இம்பேலன்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் போகணும். இது ஒரு கன்சால்டேஷன், கீழே மேனிப்புலேஷன், இந்த 50% கிட்ட வந்திருப்பான்.
லைக் இந்த கேண்டிலோட 50% தொட்டுட்டு தலைவன் பறந்துட்டான். ஓகேவா? அப்புறம் மந்த்துக்கு வருவோம். இதை நீங்கள் பார்க்க பழகிக்கணும். இப்படி தான் நீங்கள் டெய்லி வயசாக இருக்கட்டும், வீக்லி ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை அடுத்த வாரம் ஆன்டிசிபேட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஓகேவா? இப்போ மாதத்தில் என்ன நடந்திருக்கு? ஏப்ரல் மாதம் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானுங்களா, பெரிய புல்லிஷ். ஓகே, அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷன் எந்த இடத்துல நடந்திருக்கு? ஸோ இங்கே இருக்க லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் எடுத்துச்சு, தெரியுதுங்களா? எடுத்துருச்சுல இந்த மாதம், ஏப்ரல் மாதம். அப்போ எந்த பீடியர் இருக்குது? இந்த இடத்த எந்த பீடியர் இருக்குது? இந்த ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. கரெக்டாக? பாருங்க இவ்வளோ ப்ரெசிஷன் நடந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணியிருக்கான்? ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணியிருக்கான். கரெக்டாக? டேப் பண்ணால் இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரிஸ் நடக்குமா, ரிஜெக்ஷன் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் இதை போய் கீ லெவலில் எடுக்கணும். கீ லெவலில் எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டி இல்லை, அதனால் இதுக்குள்ளே இன்சைட் பாரை போட்டான். இப்போ மார்க்கெட் நமக்கு மே மாதம் இன்சைட் பாராக இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இந்த பிரேக்கர் பார்க்க கீ லெவலுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. மந்த் ஓப்பன் ஆகி ஐ வச்ச அப்புறம் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு மந்த்லியோட இன்சைட் பாரோட ஹையையும் இந்த மாதம் எடுத்துட்டான். இப்போ எடுத்தான். இப்போ லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் எடுத்தான். அதே மாதிரி இந்த அக்குமுலேஷன் பண்ண இடத்தும் எடுத்துட்டான். இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிக்விடிட்டி எடுத்த சோனும் இருக்குது. இது என்னது, ஹையர் டைம் ஃப்ரேம் நான் இங்கே போட்டிருந்தேனே, தெரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கா? ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கா? ஓபி தானே இது. இதை நான் மோஸ்ட்லி மாதத்துக்கு ஒரு தான் பார்ப்பேன். ஏதாவது பெரிய ஈவெண்ட் எனக்கு டெய்லியில் ஒன்றும் புரியலை, ஒரு மாதிரி குழம்புது அப்படின்னா மட்டும்தான் செக் பண்ணுவேன், இல்லை நான் செக் பண்ண மாட்டேன். ஆனால் பேசிக்காக செக் பண்ணணும். எனக்கு ஐசிடி சொல்லி கொடுத்தாரு, இங்கேருந்து தான் ஆரம்பித்தார். இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு ஆர்பினா சொன்னார். அவர் பேர் ஸ்டீவ். அவருக்கு கிரெடிட் கொடுத்துடணும். யாருக்கு தெரியும், அவர் கூட இந்த வீடியோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில். வந்துருச்சா? ஓகே, இப்போ என்ன நீங்களே பாருங்கள். இது என்னது, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் மந்த்லியோட ஒரு மாதத்தோட 2021 அக்டோபர் மாதம் நடந்த ஒரு மாதத்தோட கேண்டில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக். எஃப்இஜி இருக்குல்ல, ஆர்டர் பிளாக் தானே. ட்ராப்பு பேஸு ட்ராப்பு. ஓகே, கிளியர்? அப்படி கூட சொல்லலாம், இது ஒரு சப்ளை ஜோன். நீ எப்படி வேணால் வச்சுக்க, அது விருப்பம். வந்துருச்சா? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை டேப் பண்ணி வச்சுருக்கானா, அந்த லிக்விடிட்டியை சீவ் பண்ணிட்டானா, இந்த இடம் வந்து நமக்கு என்னது, ஒரு கீ லெவலா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலா. இப்போ நம்ம செக் பண்ண என்னது, எஸ்எம்டியை செக் பண்ணணும். இது எடுக்க முடியாது, சரி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நமக்கு எந்தெந்த லிக்விட் எடுத்துருக்கான், இங்கே வரைக்கும் லிக்விட் எடுத்துருக்கான். இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்திருக்கான். ஸோ இங்கே தான் நம்ம லிக்விட் எடுத்திருக்கு. ஆனால் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ தூரம் லிக்விட் எடுத்திருக்கு, இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட இந்த கேண்டில் வரைக்கும் எடுத்திருக்கு. அப்போ இந்த கேண்டிலோட ஹையிலிருந்து இந்த கேண்டில் வரைக்கும், இப்போ லாஸ்ட்டாக வந்த ஹை வரைக்கும் இந்த இடமா, அது தெரில. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது ஜேர்னல் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டேட்டா டெலீட் பண்ண முடியாதனால நான் திரும்பி உட்காந்து ட்ரா பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே 2 இடத்துல எஸ்எம்டி வந்துச்சா. இப்போ அதே மாதிரி இங்கே டாலர் இண்டெக்ஸில் பாருங்கள், டாலர் இண்டெக்ஸ் தான் தூக்கியிருப்பான் அவன் கரெக்டாக. அதே மாதிரி இந்த எஸ்எம்டி புரியுதா? இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடந்துருச்சு, ஜிபிபியில் மேனிப்புலேஷன் நடக்கலை. அதே மாதிரி டிஎக்ஸையும் மேனிப்புலேஷன் நடக்கலை. ஓகே, உங்களுக்கு கிளியர்? அப்போ இது ஒரு எஸ்எம்டி, மூணுமே நடந்துருச்சா. இப்போ மந்த்லி பார்த்தா நம்ம டெய்லி தானே பார்க்கணும். இங்கே என்ன போட்டிருக்கு, மந்த்லியோட பீடியருக்கு டெய்லி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம இப்போ எங்கே போகணும், டெய்லி தானே போகணும். இந்த இடத்துல என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு ஜோனு, இந்த லோவில் தான், அதாவது இது ஒரு ஹையு. ஓகே, இதோட ஹையு இந்த ஹையை உடைச்சிருக்கு, இங்கே தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். இப்போ லாஸ்ட்டு போன வாரத்தில், ஓகே, இது போன வாரத்தோட ஹை, அங்கே தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கு நடுவில் இருக்க லோ எது, இந்த லோ தானே, அதில் எந்த டவுட்டுமே இல்லையே. ஓகே, டெய்லி ரேஞ்ச் வரையிலண்ணா. ஸோ டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு இந்த லிக்விடிட்டியை டேப் பண்ணால் அந்த ஒரு நாள் அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தான். அடுத்து மேனிப்புலேட் பண்ணால் இந்த இடத்துல வந்து இந்த ஆர்டர் பிளாக்கெட்டை, ஏன்னா நான் சொன்னேன் இந்த டைம் ஃப்ரேம் உடைக்கும்.
இப்போ டெய்லியில் இங்கே 1 ஹவர் இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்த 1 ஹவரே உங்களுக்கு கீழே உடைக்குமா? அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு தானே வரும். அதானே கணக்கு பேசிக்கலி. அப்படி தானே போகும். ஸோ இது ஒரு இன்சைட் பாராக இருந்திருக்கு. ஓகே, இந்த இன்சைட் பாரு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த இடம் கீ லெவலா கிடையாது. கீ லெவல் கிடையாதுல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? நான் இப்போ வந்து டெய்லிக்கு சொல்கிறேன். கீ லெவல் தொடணும். கீ லெவல் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடம் கீ லெவல் தொட்டுச்சா? அதாவது நான் கீ லெவல் மீன் பண்ணுறது கோ என்கரேஜ்மெண்ட் லெவல். இதை தொட்டோன்னே பாரு மேலே போயிட்டானா? இங்கே மேலே போனோடனே இந்த இடத்துலையும் ஒரு பிடிஆர் இருக்கும்ல, இதே மாதிரி டெய்லியில். லைக் உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இப்போ ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ட்ரெண்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து செல்ஃப் ப்ரொஃபைல் தான் திரும்பிட்டான். இப்போ நான் என்ன சொன்னேன்? இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மெண்ட் தானே பண்ணோம். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போவும் இந்த கீ லெவலை அவனால் உடைக்க முடியல. இந்த வேக்யூம் இம்பேலன்ஸ் இந்த ஒரு ஐஏபிஜி ஃபேர் வேல்யூ கேப்பை அவனால் உடைக்க முடியலை. அப்போ என்ன பண்ணுவான்? இந்த இந்த இடத்துக்குள்ள ஒரு இது ஃபார்ம் ஆகும்ல, ஒரு டீலிங் ரேஞ்ச். இப்போ இந்த இடத்துக்கும் இங்கே ஒரு செக்சர் ஃபார்ம் ஆகணும்ல. இப்போ என்ன பண்ணா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணியிருக்கு? இதை மறந்துரு. இந்த டீலிங் ரேஞ்ச் மறந்துரு. இங்கேருந்து ஒரு செக்சர் உருவாக்கி இருக்குல்ல, இதை மறந்துரு. இந்த செக்சருக்கு இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். இப்போ இதை உடைக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு வரணும். இப்போ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இந்த ஐக்கும் போன வாரத்தை நடந்த லோக்கும் நம்ம வரைஞ்சோம். போன வாரத்தை நடந்த லோக்கும் இப்போ நமக்கு ஐயை எடுத்ததுக்கும் இப்போ அதான் இதெல்லாம் ஒரே வாரம் தான் ஓகேங்களா? இது முந்தின வாரம், இது போன வாரம், இது வந்து இந்த வாரம். ஓகேங்களா? இந்த வாரம் திங்கக்கிழமை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து தலைவன் என்ன பண்ணியிருக்கான்? இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டான். இது ஒரு மேனிப்புலேஷன் கேண்டில். இது ஒரு பேஸ் கேண்டில். இதுதான் கீ லெவலில் டேப் பண்ணுது. ஆனாலும் இந்த இடத்துல அவன் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல இந்த ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் எவ்ரி கேண்டிலில் ரிஜெக்ஷன் ஆகிற இடம்லாம் ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் ஆர் ஒரு ஆர்டர் பிளாக் கண்டிப்பாக இருக்கும். இது டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக், சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், இல்லை விக்கு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப கத்தி பேசுகிறணும், எனக்கே தலைவலிக்கும். உனக்கு பாயிண்ட் புரியுதா? சொல்ல ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துக்கும் இங்கே வந்துட்டான். இந்த கீ லெவலில் தொட்டனால இவன் இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். அன்றைக்கி டே முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா மேபி எஸ்எம்டி நடந்திருக்காது. இந்த பாயிண்ட் எஸ்எம்டி இல்லாமல் இருந்திருக்கும். பாருங்க, இவன் இங்கே இருக்க கீ லெவல் எடுத்திருக்கான் பாரு, இந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகிட்டான் பாரு. இது ஒரு பேஸ் கேண்டிலாக வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பேஸ் கேண்டில் வச்சுக்கோ. இந்த பேஸ் கேண்டில் இங்கே கீ லெவலில் தொட்டிருக்கு. ஓகேவா? ஆனாலும் மேலே போக பவர் பத்தலை. ஏன்னா அன்றைக்கி ஓப்பன் ஆகி லோ உடச்சிட்டான். இவன் சப்போஸ் ஓப்பன் ஆனோடனே கீழே ஸ்வீப் பண்ணி அடிச்சிருந்தானா மேலே போயிருப்பான். ஓகேவா? அவன் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர அர்த்தம்னா, இது ஒரு ஹெல்த்தியான கேண்டிலா? இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் 2 பேர் இன்விசிபிளாக ட்ராவல் பண்ணியிருக்கானுங்க. இங்கே மேலே போனோடனே செல்லர்ஸ் அடிச்சிட்டான். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே ஒரு செல்லர்ஸ் இருக்கான்னு தானே அர்த்தம். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இந்த ஜோனுக்குள்ளே ஒரு செல்லர் இருக்கான். அவனை டேப் பண்ணி இந்த இடத்துல இருக்கான். அவன் வந்திருக்கான். அவன் உடனே ஆர்டர்ஸை கொடுத்துருக்கான். இந்த இவ்வளோ பெரிய செல் கேண்டில் வந்துச்சுல்ல, இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த இடத்துல இந்த கேண்டிலோட 50% அபோவ் ஒரு ஓப்பன் இதான் ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் ஆனோடனே மேலே போயிட்டு தான் அதுக்கப்புறம் செல் கேண்டிலாக இருக்குது. இதை நம்ம இன்னும் 1 ஹவரில் பார்த்தா தெரியும். என்ன பண்ணியிருக்கு யூரோ? என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல அந்த லைன் வரைஞ்சல ஈக்குவலைஸ் செட் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஈக்குவலைஸ் செட் பண்ணால் மார்க்கெட் எடுத்துடும்ல. லிக்விடிட்டி தானே அது வந்து. அப்போ நான் மேலே எதுக்கு லிக்விடிட்டி வச்சுட்டு வரேன்? திரும்பி வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கீ லெவல் வருது. நமக்கு காலையில் லண்டன் செக்ஷனில் வைக்கிறான். ஆனால் மேலே போகலை. ஏன் மேலே போகணும்னா ஆல்ரெடி திரும்பவும் மேலே போயிட்டு இங்கே இருக்க இடத்த தொட்டனால இந்த இடத்த உடைக்க ட்ரை பண்ணான். ஆனால் உடைக்க முடியல. கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதை உடச்சி பாடிக்குள்ளே கீழே வச்சா மட்டும்தான் இந்த எஃப்இஜின்றது ஐஎஃப்இஜியாக மாறும். இங்கே இருக்கிற ஆர்டர்ஸு ஆப்போசிட்டாக செல்லுக்கு மாறும். ஆனால் விக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா இந்த இடம் வந்து ஒரு பவர்ஃபுல், அதாவது ஒரு எஃப்இஜியில் டேப் பண்ண ஒரு ஆர்டர் பிளாக் அப்படி கூட வச்சுக்கேன். அந்த மாதிரி இடம். அப்போ இந்த இடத்துக்கு திரும்பி வந்து இங்கே ப்ரைஸ் இந்த இடத்த பட்டுச்சா? ஏன்னா இந்த இடத்த உடைக்க முடியாது.
இப்போ இந்த வாரத்தை என்ன பண்ணான், இம்பேலன்ஸை கொடுத்துட்டான். அவன் இனிமேல் இதுக்கப்புறம் பாரு, நாளையிலேருந்து மார்க்கெட் செல் ஆகும். கண்டிப்பாக நாளைக்கு செல் ஆகும், இன்னைக்கு செல் ஆக மாட்டான். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது, ரெண்டு பக்கமும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது புரியுது, நான் வரைஞ்சேன்ல இப்படி மேலே கீழே வரைஞ்சேன்ல. இப்போ இது ரெடி பண்ணுறது இந்த டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ள இது என்னது, எஃப்இஜி தானே. இங்கே பாருங்க, இது 1 ஹவர். 1 ஹவர்னா நம்ம 5 மினிட்ஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா, இது ஒரு எஃப்இஜி. இந்த இடத்துல கீ லெவலை ஆல்ரெடி அவன் தொட்டனால செல்லுக்கு போனான். ஆனால் அடுத்த நாள் செல்லு கொடுத்தானா இந்த இடத்த உடச்சிருவான். அதனால் வேணுன்றதுக்காக கேப் டவுன் கொடுத்துருக்கான். தட் இஸ் கால் மேனிப்புலேஷன். ஓகே, ஏன்னா இன்றைக்கி வந்த நியூஸ்லாம் டாலர் இண்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் இன்றைக்கி கூட டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன், இந்த வாரத்தை விட்டுருங்க, இந்த வாரம் மோசமாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டத்துக்கும் ஒரு டீலிங் ரேஞ்ச் வளர்ந்துருக்கலாம். இதுதான் லாஸ்ட் ஐ, இதுதான் லோ. இதை எடுத்துடலாம், ஓகேங்களா, இதை எடுத்துருவோம். இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிற ஐ, அதாவது நமக்கு கீழே விழப்பட்ட ஐ. இப்போ லாஜிக் என்னென்னா, இவன் இந்த இடத்த உடைச்சிருந்தானா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் உடைச்சானா, உடைக்கலை. காலையில் ஓப்பன் ஆன உடனே இந்த வேக்யூம் இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டான். ஓகேவா, திரும்பவும் மார்க்கெட் கீழே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, அப்போ இது ஆர்டர் பிளாக் தானே. ஆர்டர் பிளாக் ஒரு கீ லெவல் தானே, 1 ஹவர் ஒரு கீ லெவல். இந்த 1 ஹவருக்கு ஒரு கீ லெவல் இங்கே தொட்டுட்டான்ல, கரெக்டாக நமக்கு லண்டன் முடியும் போது தொட்டுட்டான். அதுக்கப்புறம் பாரு, இங்கே ஒரு கன்சால்டேஷன் போட்டிருக்கானா, அதே ஜிபிபியில் பாரு, அதுவும் அதே தானே பண்ணியிருக்கு. ஸோ பாரு, கன்சால்டேஷன், எக்ஸ்பென்ஷன், அடுத்து ரிவர்சல் ஆகும். இப்போ நான் வந்து எதுக்காக எஸ்எம்டி யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் பை எடுக்கவா செல் எடுக்கவா எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் எஸ்எம்டியை ஃபோக்கஸ் பண்ணுவேன். எஸ்எம்டி எந்த பக்கம் வருது, செல்லுக்கு வந்தால் தாராளமாக நம்புவேன், பைக் வந்தால் நம்ப மாட்டேன். அது ஏதோ சம்திங் லைக் மேனிப்புலேஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது எங்கே எடுத்திருக்கேன் எஸ்எம்டியை, இந்த கேண்டில் எடுத்திருக்கான். கிட்டத்தட்ட இந்த ஐயை எடுத்துருச்சு, இவனும் ஐயை எடுத்திருக்கான். அப்போ 2 பேருமே ஐயை எடுத்திருக்காங்கன்னா இன்னமும் மார்க்கெட்டு இன்னும் ஐயை எடுக்கும் அப்படின்னு கணக்கு. எஸ்எம்டி கிளியராக இருக்கா, இது ஒரு சிங்கை, இதுவும் ஒரு சிங்கை. இந்த லோலேருந்து இப்போ திரும்பி ஒரு அந்த ஐ, இந்த இடத்துல பாருங்க கண்டினியூஸாக ஒரு திருது அந்த விக்கு. இது லிக்விடிட்டி தானே, இந்த மாதிரி விக்கு கொடுத்துட்டு வந்த இடம். பரவாயில்லையப்பா, ஜிபிபி பயங்கரமாக பறந்துருக்கான், நானே எதிர்பார்க்கல. இந்த பயாஸை பார்க்குறன்றது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக கண்டுபிடிக்கலாம். டேக் எ டைம், அவ்வளோதான். சரி, நம்ம வந்து டெய்லி இருந்து வரலாம், மந்த்லேருந்து வீக்குக்கு வந்துடும், தேவையில்லாம குழப்பம் வேணும். ஓகேவா, நீ ஒரு அதாவது வீக்குக்கு போ. நான் அதைத்தான் நான் ஷோ பண்ண நினச்சேன், மறந்துட்டேன். இதே இந்த மாதத்தோடு இருக்குது. இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கு, இந்த பர்டிகுலர் கேண்டலோட மேனிப்புலேட் பண்ணிடுச்சு. ஓகேவா, கீ லெவலில் தொட்டுருச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து இந்த லோவாது மார்க்கெட் கண்டிப்பாக உடைக்கணும். ஆனால் என்னைய கேட்டால் உடைக்கிறது டவுட்டு. ஏன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது லோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஓப்பன் லோ ஐ க்ளோஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்த மாதம் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் செல்லு போகும். இந்த கேண்டிலே இந்த மொத்த லிக்விடிட்டி எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணிட்டா இந்த மாதத்தில் வச்ச லோன்றது ஃபெயிலியர் ஆகிடும். ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்படி பண்ண விட மாட்டானுங்க. ஸோ இந்த ஐக்கும் இந்த லோக்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இதே நீ வீக்கில் பாரு, வீக் என்ன பண்ணியிருக்கு, வீக்கில் இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு மாஸ்டர் கேண்டில், அதாவது ஒரு இன்சைட் பார். போன வாரம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரம் வந்து செல் ஆகணும் அப்படின்னா இன்னும் 1 மோர் ஸ்வீப் அடிக்கணும், இல்லைனா லோவர் ஸ்வீப் அடிச்சுட்டு பை ஆகணும். இது 2 தானே பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் ஆக்சுவலாக ட்ராப் ஆகி தானே இருக்குது. அதாவது நம்ம மாதம் ஆரம்பித்த வாரத்துக்குள்ளே இந்த வாரம் ட்ராப் ஆகிடுச்சு.
இந்த வாரத்துக்குள்ள இந்த வாரம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு புல்லிஷ் அண்ட் பீரிஷ் ப்ரொஃபைல்ல இருக்கா, இல்ல கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ள இருக்கா? இதை மட்டும் சொல்லுங்க. பாயிண்ட் புரியுதா நான் சொல்ல வரது அர்த்தம்? கன்சாலிடேஷன்ல இருக்கு ப்ரோ. லிக்விடிட்டி வந்து அப்ப டெவலப் பண்ணிட்டு இவன் கன்சால்டேஷன் பண்றானா எதுக்காக? கீழே இருக்க இந்த லிக்விடிட்டி இல்ல இடத்தெல்லாம் ப்ரோ. உடைக்கணும். இந்த இடத்தெல்லாம் உடைக்கணும். அப்ப அவனுக்கு லிக்விடிட்டி வேணும் தானே? அப்ப இதுக்கப்புறம் அப்ப நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம்? இன்னும் ஒன் மோர் மார்க்கெட், இன்னும் ஒன் மோர் இங்க ஒரு சீப் அடிச்சுட்டு தான் கீழே விழும். அப்படின்னா அடுத்த மாசம் இந்த ஐயா திரும்ப ஒரு மாதிரி சீப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் விழும். ஏன்னா வீக்லிக்கு மேனிப்புலேஷன் பண்ணணும்ல. இப்ப இருக்க வீக்க வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வியாதா? இப்ப கீழே விழுந்தா கூட திரும்பி மேலே போயிடுவான்ல. ஏன்னா இப்ப வீக்குன்றது ட்ராப் ஆகிருக்குல்ல. இந்த இந்த வாரத்தை சீவ் பண்ணாலும் இந்த வாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான்ல. ஓகே ப்ரோ. ஓகே. நான் சொல்ல வர என்ன இன்சைட் லாஜிக்னா, பார் பண்றேன் ப்ரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் நமக்கு தெரியாது கரெக்டா. இந்த வாரம் ஓப்பனிங்கே நமக்கு தெரியல. நம்ம எதிர்பார்த்தோமா? இல்லை இல்லை. இப்போ இந்த வாரத்துக்கான டீலிங் ரேஞ்சு வரைஞ்சுப்பார். இது இந்த வாரத்துக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. இன்னும் லோவாக சீவ் பண்ணல, பாடி க்ளோஸ் வைக்க எதுவும் பண்ணல. இப்போ மார்க்கெட்டு எந்த ஜோனில் இருந்துச்சு காலையில் ஓப்பன் பண்ணும்போது? டிஸ்கவுண்ட்டில் தானே இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை, இந்த வேக்யூம் இல்லை, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் இல்லைல்ல, எம்டியாக இருக்குல்ல. அப்போ மற்ற பேரும் இந்த ஆர்டர்ஸை ஃபில் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, இந்த இந்த டே இந்த வாரம் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இதுக்கு அடுத்த வர வாரம் இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணிட்டு போகலாம். மேபி இவ்வளோ தூரம் கூட போகலாம். ஏன் போகக்கூடாதான்? இது ஒரு லிக்விடிட்டி தானே, இது திரும்பி எடுக்கலாம். இல்லைன்னா இங்கனக்குள்ளே போயிட்டு இவ்வளோ தூரம் இந்த தொட்டு தொடாமல் ஜிபிபியில் மேனிப்புலேட் பண்ணலாம். ஜிபிபியில் இந்த ஐயை எடுக்கிற மாதிரி. ஜிபிபியும் அதே இது பாருங்கள், ஜிபிபியில் எஸ்எம்டி கொடுத்துருக்கான். நானே கவனிக்கல. இப்போ உங்க கூட பார்த்தா நானே பார்த்தேன். தெரியுதா? இந்த பேஸ் கேண்டிலோட இந்த பேஸ் கேண்டிலோட 2 தடவை சீவ் பண்ணியிருக்கு. தெரியுதா? அதாவது யூரோ வந்து இந்த கேண்டிலுக்குள்ளே ட்ராப் ஆயிடுச்சு. பாயிண்ட் புரியுதா? நான் சொல்ல ஒரு அர்த்தம் புரியுதா? இந்த கேண்டில் இதுக்குள்ளே ட்ராப் ஆயிடுச்சு, இந்த கேண்டிலுக்குள்ளே இது ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் கோரிலேட்டிவ் பேர் என்ன பண்ணிருக்கு? இன்சைட் பார் கேண்டில் சொல்றீங்களா ப்ரோ? ஆமாம், இது இன்சைட் பார். இந்த கேண்டில் கூட இந்த கேண்டில் மாட்டிக்கிச்சு, அந்த கேண்டில் கூட இந்த கேண்டில் மாட்டிக்கிச்சு. ஆனால் ஜிபிபி பாரு மேனிப்புலேட் பண்ணிட்டானா? இவன் தூக்கிட்டான் பாரு. இந்த பாரு ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பண்ணியிருக்கான் பாரு. இந்த இடத்துல எஸ்எம்டி வீக்லியில் வந்து எஸ்எம்டி நடந்திருக்கு பாரு. காலையில அவங்க சீவ் பண்ணிட்டானுங்க. அப்போ இந்த பேஸ் கேண்டில கீழே சீவ் பண்ணானா இதுக்கான ரியாக்ஷன் இங்கே நடக்குமா? இங்கே லோவை கட் பண்ணலை, இந்த இடத்துல லோவை கட் பண்ணலை. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ப்ரோ ஸ்வீப் பண்ணானா இப்ப ஜிபிபி யூஎஸ்டி பை தான் ப்ரோ போகும். அப்போ ஜிபிபி பையானா யூரோவும் பை தானே ஆகணும். யூரோவும் ஜிபிபி ஒன்று தானே, அங்காளி பங்காளி தானே. கோர் கரன்சியா ப்ரோ? தெரியாதா? தெரியாது ப்ரோ, அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அடப்பாவீங்களா டே. உண்மையா தெரியாதா? இல்ல ப்ரோ. நான் ட்விட்டரில் படித்தாப்பா கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ட்விட்டரில் போய் சர்ச் பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கும். ஆனால் தேடணும்ப்பா, தேடினா தான் கிடைக்கும், சும்மா தான் கிடைக்காது. இருக்கு. அதனால தான் சொன்னேன், வீடியோ பார்த்து நிப்பாட்டிங்க, ட்விட்டரில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ப்ரோ நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணீங்களா இல்ல மென்டார்ஷிப் பண்ணீங்களா ப்ரோ? யார்ட்டையும் ரெண்டுமே பண்ணேன். இப்போ நான் செல்ஃபாக தான் பண்ணுறேன், எந்த மென்டார்ஸும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு எதாவது வேணா உங்களுக்கு ஒரு 5 பேர் ரெக்கமெண்ட் பண்ண தெரியுமா, அவங்ககிட்ட தான் பார்த்துட்டு இருப்பேன். அதில் தான் என் நண்பர் ஓகே ஒருத்தர் ஓகே ப்ரோ. எஸ்எம்டி இது வந்து இந்த லோவை கட் பண்ணுது, இது கட் பண்ணல, இங்கே சீவ் பண்ணிருக்கு, இங்கே பண்ணல பார். இதுதான் எஸ்எம்டி. ஒரு அசெட்டை சீவ் அது பண்ண வந்து புரியுது. ஆனா என்ன டைமிங்னு போட்டுருலையே, டைம் ஃப்ரேம். அது ஒவ்வொரு அதைத்தான் நம்ம இங்கே பார்த்தோமே. மந்த்லிக்கு டெய்லி சீப் நடக்க வேண்டிய இடம். ஓகே ப்ரோ. ஓகே. வீக்லிக்கு 4 ஹவர்ல சீப் நடக்கும், டெய்லிக்கு 1 ஹவர், 4 ஹவருக்கு 50 மினிட்ஸ்ல சீப் நடக்கும். நான் இதுதான் பார்ப்பேன். 1 ஹவருக்கு 4 ஹவருக்கு நடக்குதா பார்ப்பேன், கொஞ்சம் டெய்லி கொஞ்சமா புரியுது. ஹலோ.
இப்பதான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ லைட்டா லைட்டா புரிய கண்ணு ஆரம்பிக்குது. தெரியுதுங்க. லைட்டா கண்ணு தெரியுது. ஆ. இப்ப இந்த இடத்துல சீவ் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம நேரா 4 ஹவருக்கு போயிட்டு, அவன் எந்த இடத்த எடுத்திருக்கான்னு பார்த்துடலாம். எந்த டைம்ல எடுத்திருக்கான்னு பார்த்துடலாம். எனக்கும் தெரியாது. நானும் பார்க்கல. உண்மையிலேயே நானும் பார்க்கல. ஓகே, ஓகே. அவன் கரெக்ட் ஆஹா இங்க எடுத்திருக்கானா? காலையில ஓப்பன் ஆன பிரைஸே எடுத்துட்டான். டிஎக்ஸையும் எடுத்திருக்கு. இங்க பாரு. டிஎக்ஸையும் எடுத்திருக்கு பாரு இந்த இடத்த. டிஹெச்ஐனா? டிஎக்ஸ்ஐன்றது டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது தெரியாம நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கணும். அண்ணா அந்த லோயர் டைம் ஃப்ரேம் மட்டும் சொல்றியாண்ணா? லோயர் டைம் ஃப்ரேம் என்னடா 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அவ்வளவுதான்டா. 4 ஹவர் 1 ஹவர் பாரு. வேற என்ன? நீ வந்துட்டியா? உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு கரெக்டா? இந்த இடம் ஆமா எஃப்இஜி இருக்கு. ஓகே ஓ இது ஓகே ஓகே 4 இது ஃபுல்லாக தான் எடுக்கணும். சாரி, இதை நம்ம ஃபுல்லாக தான் எடுக்கணும். பிகாஸ் இது இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சிங்கிள் ஐ டு இந்த சிங்கிளோ. இப்போ நான் இங்கேருந்து வரைகிறேன். எஸ்எம்டி நடந்த கீ லெவலை மட்டும் பாரு, உனக்கே மேஜிக்காக இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்கல. நான் தான் சொன்னேன், நான் ஃபோனில் பார்த்தா தெரியாது. கரெக்டாக வந்திருக்க. வேற ஒரு நூல் ஒரு பொட்டி இறக்கணும் போல. என்னங்க வந்திருக்காங்க? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இந்த விக்கும் அந்த விக்கும் வந்து இதாகி கூடாது. ஆமா இந்த எஸ்எம்டியா? ஆமா இந்த விக்கி இதை விட்டுரு. இது வந்து அந்த சிங்குக்கு. அது இல்ல ப்ரோ, இந்தாண்ட. இது ஓகே, ஓகே லிக்விடிட்டி. ப்ரோ. இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் 4 ஹவரோட ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ண ஆர்டர் லிக்விடிட்டி. பிளாக் ஸ்வீப் பண்ணிட்டு மேல ஆமா போயிருக்கான் ப்ரோ. ஆர்டர் பிளாக்ல ஃபர்ஸ்ட் டேப் பண்ணிட்டான். அதனால அதுக்கான ரியாக்ஷன். இப்ப சீவ் பண்ணிட்டான். ஓகே, இவன் கோ ஓகே. என்கரேஜ்மெண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டான். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிஎக்ஸி ஓகே பார்த்தா ப்ரோ. தெரிஞ்சிடும். டிஎக்ஸியும் அதே தான் பண்ணியிருக்கோம். இங்க என்ன தூக்கிச்சோ அதான் தூக்கியிருக்கோம். இந்த ஐ தானே, இந்த இடம் தானே தூக்கிட்டானே 4 ஹவர்ல. ஆ ப்ரோ, ப்ரோ. அப்ப 4 ஹவர்ல இந்த ரியாக்ஷன் கொடுத்தா நீ தாராளமா 50 மினிட்ஸ்ல பார்க்கலாம். அதாவது நியூஸ் டைம்ல தான் இதை பண்ணியிருக்கானுங்க. இப்போ ஒன்றும் பண்ணல. ஓகேவா? இந்த எஸ்எம்டிஏவே நியூஸ் டைம்ல தான் பண்ணியிருக்கான். இப்போ நான் 50 மினிட்ஸ்ல போறேன். என்ட்ரி கிடைச்சா நம்ம எடுத்திருப்போம். இங்க எங்கே என்ட்ரி பார்க்கறது? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. என்ட்ரியே கிடையாது. பாத்தியா எங்க என்ட்ரி? இங்க சீவ் ஆமா ப்ரோ, பண்ணிட்டான். எந்த எஸ்பிஜியும் இல்ல, எதுவுமே அப்புறம் இல்ல. கண்டினியூஸா லிக்விடிட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மேல போறான். ஸோ இந்த இடத்துல ஐ வச்சுட்டான். ப்ரோ, இங்க என்ட்ரி எடுக்க முடியாது. எடுக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. நானே எடுக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஒரு 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 இடத்துல எடுத்துக்கலாம் ப்ரோ. எங்க இந்த சிஎஸ்டி பார்த்தா? இந்த கண்டினியூஸா செல் ஆயிருக்குல்ல, ம் இந்த கேண்டிலா? அங்க ஒரு எஃபிஜி வச்சு. அது இந்த கேண்டில் இல்ல ப்ரோ, எஃப்இஜி அதுக்கு கீழ. உடச்ச உடனே இந்த கேண்டில் எடுத்துலான்றியா? ஆ நான் ஆமா அப்படி ப்ரோ, எடுக்க அந்த மாட்டேனே. கேண்டில் நான் ஏ எடுத்துக்கலாம் ப்ரோ. பிளஸ் செட்டப் வச்சேன். இங்க இருந்து போனா இங்க வந்துட்டு தான் போகணும். அப்படி வந்தா எடுப்பேன், எல்லாம் விட்டுருவேன். இது அவுட் ஆஃப் த கில் ஓகே பண்ணியா? ப்ரோ, இங்க ஓகே பாரியா ப்ரோ. டைம் பாரியா, மணி 7:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஏன் பையாச்சு டைம் இல்ல இல்ல, ஃப்ரேம்லாம் நீங்க கரெக்டா இப்ப ப்ரோ. ஏ பிளஸ் செட்டப் சொல்றீங்கல்ல, அது என்ன சொல்லுவீங்க நீங்க இப்ப? ஏ பிளஸ் செட்டப்னா என்னன்னு நான் சொல்வீங்கன்னு கேட்குறியா? காட்டிடுவோம். என்னென்ன கான்ஃபிக் சரி, ஆட் நான் ஆல்ரெடி பண்ணுவீங்க பேக் அப்படி? டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பேக் டெஸ்ட்டில் லைவ் டெஸ்ட் தான். அது பண்ணி நான் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் அதில் வேணால் ஷோ பண்ணுறேன். நீ அதில் பார்த்தா உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கதை ஏது கதை. போன மாதம் ரெக்கார்ட்ஸ் வருதான்னு கூட தெரில. நான் வேற எடுத்து வச்சுருக்கேன். பரவாயில்லையே வருது. ஓ இந்த அசெட் இல்லைப்பா, அது இந்த அசெட். நான் 2-3 இது பண்ணுறேன். 369 யூஸ் பண்ணுறியா? நல்லா இருக்கு. ரீசெண்ட் டைமில் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஒர்க் ஆகுது. மணி வேற ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்பதான் ப்ரோ கேள்விப்படுறேன் நானு. பாடு விடுப்பா, எவ்வளோ டேட்டா வரைஞ்சிருக்கேன் பாரு. கொச்ச கொச்சன்னு இருக்குல்ல. எல்லாமே டேட்டா. ஒண்ணுமே புரியல. புரியாது, எனக்கும் புரியாது. புரியாம தான் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து போன மாதம் வந்து நான் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கேன். 369லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த 369 இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கிடைக்கும், இல்லை கண்டினியூஷன் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட் தான் ப்ரோ என்ட்ரி எடுப்பாங்க எல்லாம். ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு ரிவர்ஸ் ஆகும்போது, அதாவது கண்டினியூஷன் ஆகும்போது. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இந்த இடத்துல காட்டுறேன். இந்த இடத்துல தான் கொஞ்சம் வரைஞ்சிருந்தேன். இது வந்து வேற, இது வேற. ஓகே, நான் சொன்னேன்ல மார்க்கெட் 50% கொடுக்கலன்னா வந்து எடுப்பான்னு. அதே இங்க நடந்துக்குது ப்ரோ. இந்த பாரு, இங்கேருந்து வந்தானா இந்த 50% கொடுக்கல, ஓகே. உடைச்சிட்டான். இப்போ இந்த 50%ல இங்க ஒரு எஃப்இஜிலாம் இருக்கு. அதில் டேப் பண்ண ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு விழுந்துட்டான். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல சின்ன எஸ்எம்டி நடந்துச்சு. இந்த 2 கேண்டிலுக்கு, இந்த 2 கேண்டில், இந்த 1 ஹவர் கேண்டிலுக்கு எஸ்எம்டி நடந்துச்சு. 1 ஹவர் கேண்டில் இந்த மாதிரி நடந்தா தேர்து ப்ரோ. இந்த இடத்துல ஒரு சின்ன நுனி பண்ணிச்சு. அது எனக்கு கண்ணுக்கே தெரியல.
எஸ்எம்டி நடக்கல போல அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஆஹா இந்த இடத்துல பண்ணியிருந்தான். இந்த இடத்துல பாருங்க ஜிபிபிலாம் தூக்கியிருப்பான். தெரியுதா? நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா தான் ப்ரோ தெரியுது நீங்க சொல்றதுலாம். இப்போ தெரியுதா? இது ஓகே ப்ரோ, கீ ஓகே ப்ரோ. லெவல்ல டாப் ஆயிடுச்சு. ஆனா ஆர்டர்ல தொட்டுருச்சு ப்ரோ. உங்களுக்கு ஒன் மோர் ஸ்வீப் பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போ நம்ம ஆ, சொன்ன பாயிண்ட் என்ன? கீ லெவலில் டாப் ஆகிருக்கணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடில் இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண சொன்னேன். இந்த லோலேருந்து இந்த ஐ வரும்னு சொன்னேன். இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் இதுதான் ப்ரீமியம். இந்த தெரியுதா? அந்த கலர் தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? அந்த கோயிங் கிரச்சும் லெவலுக்கு மேலே வந்துட்டான். புரியுது ப்ரோ, புரியுது ஆர்டர் ப்ரோ. பிளாக்கோட கீ லெவலுக்கு தொட்டுட்டான். ஆனால் ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஸ்வீப் அடித்தான்? ஏன்னா இன்னும் லிக்விடிட்டி லிக்விடிட்டி இல்ல ப்ரோ. முடியலை. இது என்னது? லஞ்ச் டைமு. இதோட டைம் ஜோன் முடிஞ்சு போச்சு. லண்டன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே. பிரேக்கில் வந்தானா திரும்ப இந்த சிங்குக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். 7:30 மணி கரெக்டாக டைம் முடியும் போது ஆமா ப்ரோ, ஆமா இந்த ப்ரோ. இடத்துல என்ட்ரி கிடைக்கலாம் வெயிட் பண்ணவே தேவையில்ல. ரீட்ரேஸ்மெண்ட் தான் நம்ம என்ட்ரி. நம்ம ஏன் இங்கே பிடிச்சி என்ட்ரி வைக்கணும்? ப்ரோ எஃப்இஜி வந்து சின்னதா மார்க் பண்றீங்க. அந்த இடத்துல குட்டியூண்டு எஃப்இஜி இருக்குப்பா. அதனால அந்த இடத்துல வந்து 50 மினிட்ஸ்க்கான எஃப்இஜி. அப்ப புரியுது புரியுது. 1 ஹவர் எஃப்இஜி வந்து அந்த நீங்க எஃப்இஜிக்குள்ள மார்க் பண்ணல. 50 மினிட்ஸ் 15 எஃப்இஜி மினிட்ஸ். இருக்கு. நான் 50 மினிட்ஸ் பீரியட் பார்த்தனா என்ட்ரி எடுக்கணும். இதெல்லாம் வந்து நான் ஓகே ப்ரோ, ஜேர்னல் ஓகே பண்ணி ப்ரோ. கண்டுபிடிச்சேன். அதாவது எஸ்எம்டி இப்படி கூட பண்ணும், இப்படிலாம் ஃபைல் பண்ணோம். நம்ம கண்ணுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தா அந்த லோவை தூக்கியிருக்காரு. இந்த இடத்துல காட்டுறது இது டிஎக்ஸ்ஒய். இந்த தெரியுதுங்களா? அந்த ஓகே ப்ரோ. ஜிபிபி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. எஸ்எம்டின்னு போட்டிருக்கீங்க. இந்த இடம் பாரு. இந்த பாயிண்ட்டும் பாரு. அந்த விக்கு தெரியுதா? அங்கதான் ப்ரோ பாக்குறேன். தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. அப்போ ஜிபிபி டிஎக்ஸ்ஒய் ஸ்வீப் பண்ணியிருக்கு அடுத்த கேண்டில்ல. ஆனால் யூரோ ஸ்வீப் பண்ணலை. ஈக்குவல் ஐ வச்சுட்டான். ரொம்ப மைனூட்டு, கண்ணுக்கே தெரியாது. எனக்கே இது பாரு ஈக்குவல் தானே இது. இந்த இடம் ஆமா ப்ரோ. எனக்கு எஸ்எம்டி ஆமா ப்ரோ. ஃபுல்லா ஜூம் நான் பண்ணி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இவனுக்கு 2 பேரும் அதாவது ப்ரோ. எஸ். அது என்ன கதைனா, இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது 3 பேருமே 3 பிடிஆர்ஓட கீ லெவலுக்கு வந்துட்டானுங்க. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? ஓகே ப்ரோ. 3 பேருமே ஆனா இந்த 3 பேரோட பேரோட கீ கீழன்றதுனா லெவலுக்கு என்னன்னு வந்துட்டானுங்க. புரியல. அது ஆனா நான் கத்துக்கணும். எஸ்எம்டி கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? அடுத்த கேண்டில கூப்பிடு. யார் வேணானா? அப்படின்னு 1 ஹவர் கேண்டிலே குடுத்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான். லாஜிக் புரியுதா? 3 பேருமே என்ன போட்டிருந்தோம்? நம்மளோட பிடிஆர் ஓகேங்களா? நம்மளோட அயர் டைம் ஃபேரோட பிடிஆர் நமக்கு 1 ஹவர்ல இன்ட்ராடே பண்றோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 1 ஹவர் பிடிஆருக்கு வந்துட்டான். சரி ரைட்டு. 1 ஹவர் பிடிஆர் வந்துட்டானா ஹையர் டைம் பிடிஆர் ஓல்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டான். லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. ஆனா எஸ்எம்டி நடக்கல. இடம் இல்லை. இடம் இல்லைன்னா என்ன பண்ணோம்? இன்னும் 1 மோர் ஸ்வீப் பண்ணேன். அந்த 1 மோர் ஸ்வீப் உங்களுக்கு கில் ஜோன்ல நடந்துச்சா? அவுட் ஆஃப் த கில் ஜோன் தான். ப்ரோ அந்த கில் ஜோன் டைமிங் கொஞ்சம் சொல்றீங்களா? 11 to 2:30, 4:30 to 7:30. அவ்வளவுதான். பிஎம்ஆ ஏஎம்ஆ ப்ரோ? காலையில 11:30 மதியம். காலையில 11:30 மதியம் 2:30. ஓகே ப்ரோ. அப்புறம் சாயங்காலம் 4:30 ராத்திரி 7:30. அவ்வளவுதான். மொத்தம் 6 மணி நேரம் தான் உங்க வேலை. மொத்தம் 8 மணி நேரம். 2 மணி நேரம் உங்களுக்கு பிரேக். உங்க எவனாவது இந்த பிரேக்ல கை வச்சிருந்த காலி. ப்ரோ நீங்க சொன்னதுதான் ப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது. இப்ப சொன்னதுதான். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிபெண்ட் ஆன் பிரைஸ். பிரைஸை விட இம்பார்ட்டன்ட். இதில் இப்போ புதுசாக நான் வந்து 369 சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்க. ஓரளவுக்கு ஓகே தான். நீங்க ஜேர்னல் பண்ணா ரொம்ப நல்லா கத்துப்பீங்க. உங்களுக்கே நிறைய வித்த தெரியும். இது ஒரு கண்டினியூஷன் என்ட்ரிலாம் டிபி அடிச்சிருக்கேன். இதில் ஜூம் பண்ணா தெரியும். அது ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்வீப் அடிச்சது அடிக்கலன்னு. இந்த இடத்துல கீழே அவளை தொட்டுருச்சு. இங்க இருந்துனா இந்த எஃப்இஜி இருந்துனா உங்களுக்கு லிக்விட் ஜென்ரேட் ஆயிருக்கு. தெரியுதா? லிக்விட் 50 மினிட்ஸ்ல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இங்க இருந்து எம்எஸ்எஸ் வச்சு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ நீங்க ஐசிடி கத்துக்கிட்டா எல்லா பக்கமும் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியும் எடுக்கலாம், கண்டினியூஷன் என்ட்ரியும் எடுக்கலாம், ரிவர்சல் என்ட்ரியும் எடுக்கலாம். இதுல கூட எஸ்எம்டி வந்திருக்கு போல. வந்திருக்கும். பட் நான் இது எடுக்க இது கவுண்டர் ட்ரெண்ட் இல்ல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. மோஸ்ட் ஃபோக்கஸ் ட்ரெண்டுக்கு டிபெண்ட் பண்ணாதான் எடுக்க முடியும். இந்த பேர் கரெக்டா நியூயார்க் டைம் முடிய போற நேரத்துல என்ட்ரி கொடுத்துட்டான். இந்த அந்த 50% இந்த ஐக்கும் இந்த லோக்கும் 50%.
இங்க ஒரு ஓபி இருக்கு. இது ஆக்சுவலா ஓபி இல்ல, சாரி, மிட்டிகேஷன் பிளாக். இந்த டவுன் சீரிஸ்ல வர எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி இங்க தான் லோ இருக்கு. இந்த லோ இங்க தான் பாடி ஆமா பேஸ் ப்ரோ. இங்க தான். அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் கேண்டில் இல்ல. இது வந்து மிட்டிகேஷன் பிளாக் இல்ல. ஆ எம்எஸ்எஸ்க்கு ப்ரோ முன்னாடி அது எங்க இருக்கிறது. தொட்டுருச்சு ப்ரோ. அழகா வந்து தொட்டான், மேல போனா கில் ஜோன் முடிய போறேன். இந்த இந்த கரெக்டா கில் ஜோன் முடியும் போது தொட்டுட்டான் பாரு. அதுக்கப்புறம் 4 கேண்டில் போட்டான். தொட்டான் பாரு. கரெக்டா முடியும் போது தொட்டான் ஓகே பாரு. ஓகே. அதுக்கப்புறம் விழுந்துட்டான் பாரு. என்ட்ரியே கிடையாது. ஸ்ட்ரைட்டா டிபி. அடுத்த நாள் காலையில விழுது. இது பாரு டமால். அதுவும் அக்ரெசிவா உடைச்சிருக்கான் ப்ரோ. ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கன்சால்டேஷன். இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்றான். ஜிபிபியில் இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்றான். ஜிபிபி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் பார்த்தேன் எங்கேயோ. இந்த இந்த ஐலோஸ்குள்ள இங்கிட்ட போயிருந்தான். எதில் ஒன்று மேனிப்புலேட் பண்ணான். இந்த இதுலேயும் அதுலேயும் தெரில. இந்த மாதிரி பண்ணானுங்க. இப்போ இந்த கன்சால்டேஷனில் நமக்கு ஐயே எடுக்கல கரெக்டா. ஆமா ப்ரோ. லோ தான் ப்ரோ. லோவை எடுத்துட்டு கீழே விழுந்துட்டான். அப்போ அடுத்தது நம்ம ஐயே எடுப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிடிச்சிருந்தா இந்த ஐ வரைக்கும் கார்னர் பண்ணலாம். இங்கே பாருங்க, போயிட்டானா. இங்க மிச்சம் மீதியா ஓகே விடுறது ஓகே. நான் அப்புறமா வந்து திரும்ப அது ஏன் மிச்சம் மீதி விட்டான். கீழே அதை விட பெரிய டைம் ஃப்ரேம் இருக்கு. டெய்லியோட ஓபி டெய்லி நினைக்கிறேன். டெய்லியோ 1 ஹவர் ஏதோ ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல. இந்த இடம் அப்போ டெய்லி தான் கட்டு. இது வந்து டெய்லியோ 1 ஹவர் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த ஓபிலேருந்து டேப் பண்ணி மேலே போயிட்டான். ஏன் இந்த 1 ஹவர் எடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோவில் டெய்லியோட எஃபிஜி ஏதோ சம்திங் லைக் ஏதோ இருந்துச்சு. டெய்லி தான் நினைக்கிறேன். வேக்யூம் பேலன்ஸ், சாரி, வாரத்தோட டைம் ஃப்ரேம் இருந்துச்சு. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இது வீக்லியும் போட்டிருக்கேன். வீக்லியோட இம்பேலன்ஸ் இருந்துச்சு. அதான் அந்த இடத்த இப்போ கரெக்டாக கீழே தொட்டானா ஓகே ப்ரோ. பறந்துட்டான் பாரு. இங்கே இது ட்ரெண்ட்ல லிக்விட் தானே. ஒரே வாரத்தில் பாரு ஐ லோவே ரிஜெக்ஷன். தெரியுதா எப்படி வந்து. இப்போ இந்த இடத்துல உங்களோட ரூல்ஸ் ஏதாவது ஒரு நாளில் வந்திருக்கும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கை வச்சிருக்கோம். மற்ற நேரத்தில் நீங்கள் கையே வைக்க தேவை. வந்தாயிரு வரலாம் விட்டு வேலையை பாருப்போ. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வாரமும் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருப்பான். கொடுக்காமலாம் போக மாட்டான். இப்போ என்னாச்சு, இந்த வீக்கோட லிக்விட் ரிசீவ் பண்ணிட்டானா லோயர் டைம்ல எம்எஸ்எஸ். இது என்ன டைமு? கில் ஜோன் தானே. டைமிங் எங்க ப்ரோ காட்டுது? 2:30. ஓகே ஓகே ப்ரோ. கீழ காட்டுதா? ஓகே ப்ரோ. அப்ப இந்த ட்ரெண்ட்ல லிக்விட் டார்கெட்டா போயிட்டானா. இப்போ இந்த இடத்துல எஸ்எம்டியா பறந்துட்டான். ஆமா ப்ரோ. ஏன்னா இந்த வீக்கில் இருந்து ரியாக்ட் ஆகும். வீக்கிலியோட வேக்யூம் இம்பேலன்ஸ். அப்ப ட்ரெண்ட் என்னது புல்லிஷ் ஆயிடுச்சு. இப்போ மேல இருக்கிற வீக்லியோ மந்த்லியோ அங்க போகாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். செல்லு கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த வாரத்தை லிக்விடிட்டி பத்தல மேல உடைக்கிறதுக்கு ஃபுல்லா கன்சால்டேஷன். அப்படியே அரைச்சிட்டே இருக்கான் ஒரே இடத்துல. பாரு இந்த இடத்துல பாரு. கீழே வரும்போதெல்லாம் மேல போறான். இந்த இடத்துல எஸ்எம்டி பண்ணான். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எஸ்எம்டி பண்ணான். இங்க இருந்து எங்கேயோ ஒரு எஸ்எம்டி பண்ண நான் பார்த்தேன். இல்ல ப்ரோ, எஸ்எம்டி எங்க காணோம். பாரு இந்த லோ எவ்வளவு தூரம் உடைச்சிருக்கு பாரு. இங்க வரைக்கும் உடைச்சிருக்கு பாரு. இங்க பாரு. இங்க இருந்ததா ப்ரோ? இந்த லோ இந்த எட்ஜோட நிக்குது. இந்த இடம் பாரு உடைச்சிச்சு பாரு. ஓகே ஓகே இங்க ஓகே. இருந்து இது இங்க நிக்குது. இங்க இருந்து மாதிரி இருக்கு. ஆனா இது பாரு உடைச்சான் பாரு. மேனிபுலேஷன் பண்ணிட்டான். பறந்துட்டான் பாரு. அப்ப இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இப்ப ஜிபிபில அதான பண்ணிச்சு நமக்கு இன்னைக்கு டெய்லில. நீங்க பார்க்கல ப்ரோ. நானே இந்த பாரு டெய்லி பாரு. நானே பார்க்கலையா? நானே சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அட எவன்டா இதான் பார்த்துக்கிட்டு. நியூஸ் பயங்கரமா இருந்துச்சா, எனக்கே காண்டாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம். நீங்க போட்டிருந்தீங்களா நியூஸ் இருக்குன்னு? அப்படியே விட்டுட்டேன். நான் எதுவுமே பண்ணல. நீ இப்ப இது ஒரு பேஸ் கேண்டில் கரெக்டா. டெய்லிக்கு இங்க நடந்திருப்பாரு. கீழ் லெவல் டெய்லிலாம் பண்ணியிருக்கான் பாரு. இது ஒரு இன்சைட் பாரா. போன வாரம் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டானா. இப்ப இவன் வந்து இந்த இடத்த ஸ்வீப் பண்ணா இந்த இடத்த உடைக்கணும். இந்த இடத்த உடைக்கணும்ல. அந்த ரிஜெக்ஷனுக்கு உடைக்கணும்ல. இங்க செல்லான லிக்விடிட்டி தானே. இங்க வரைக்கும் போனோம்ல. இப்ப இந்த லோ எஸ்எம்டி பண்ணிருப்பான். இந்த லோவை தூக்கிட்டானா இந்த இடத்துல இருந்து பண்ணியிருக்கான். போன வாரத்துல இருந்து உனக்கு மேனிபுலேஷன் பண்ணிட்டான். வீக்லி பார்த்தா இங்க ஒரு மேனிபுலேஷன் தெரியும். அது ஓகே ஓகே. நீங்க அப்படியே சொல்றீங்களா? நான் டே கேண்டில் நினைச்சிட்டேன். இவ்வளவு தூரம் இறக்கியிருக்கான். ஆனா இங்க பாரு, இங்க இருந்து இவன் இறக்கல. தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா? இந்த லோவை எடுத்துட்டு இறக்கல, இவன் எடுத்துட்டான். அப்ப இங்க இருந்து போனதுக்கு இவ்வளவு தூரம் போனோமா. இப்ப டெய்லியில என்ன இருக்கு? இம்பேலன்ஸ் இருக்கு. புரியுதா?
இப்ப இம்பேலன்ஸை எங்க ஆல்ரெடி ப்ரோ போன இம்பேலன்ஸ் வாரமே இருக்கு? டேப் பண்ணி வச்சுட்டான். அப்ப இந்த வாரம் என்ன பண்ணுவான், இந்த ஓகே. ஆர்டர் பிளாக் வரைக்கும் போயிட்டு தான் தலைமை கீழே விழுவான். அப்ப நமக்கு என்ன கணக்கு, இந்த வாரம் புல்லிஷ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இல்லனா இப்ப அந்த ஜிபிபி பேரிஷ் இந்த கேண்டில லிக்விடிட்டி எடுக்காத ஸ்வீப் பண்ணிட்டு வரைக்கும் கீழே நமக்கு வைக்க மாட்டானா தெரியாது. ப்ரோ? ஆ? அந்த பேரிஷ் கேண்டில ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வையாதா? ம்ஹும். நம்ம கணக்கு வந்து என்னன்னா, இப்ப இந்த இடத்த எஃப்இஜே டேப் பண்ணல அப்படின்னா நம்ம சொல்லலாம் எஃப்இஜே டேப் பண்ணிருக்கானா இந்த எஃப்இஜே வந்து ஃபில் பண்ணணும்ல. ஆமா ப்ரோ. பாதி ஸ்பீட் பண்ணி இப்ப இன்னும் இந்த கொஞ்சம் இடத்துல ஸ்பீட் பண்ணணும் ப்ரோ. பட்டிருக்குப்பா. ஓகே டன்னு. ஓகே ரைட். ஆ ஆனா நமக்கு ஓகே ப்ரோ. எஸ்எம்டி இங்க கீழே பண்ணிருக்கு. என் கணக்கு என்னன்னா, இப்போ பை ஆகுது அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டானுங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்களோட கீ லெவலை தொடாத வரைக்கும் மார்க்கெட் செல் கிடையாது. அந்த கீழ தொட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்எம்டி அத சொன்னீங்க. அத ஆமா குடுத்துட்டு அது அதுக்கப்புறம் தான் கீழ நடக்கணும். அப்ப வைக்கணும் இந்த ப்ரோ. கீ லெவலை தொடுதுன்னா ஜிபிபி இந்த ஐயை எடுத்துரும். ஓகே இது ஓகே ஃபுல்லா ப்ரோ. லிக்விடிட்டியா இருக்கா, இன்னும் ஒரு வாட்டி அயரை வச்சுட்டு தான் மார்க்கெட் விழும். அப்போ மார்க்கெட் இன்னமும் புல்லிஷ்ல இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும் செல் ஆகிறதுக்கு. செல்லு டாமினேஷன், அதாவது செல்லுக்கான டைம் இன்னும் வரலன்னு அர்த்தம். புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ. அதாவது பைய டாமினேஷன் பண்ணிருக்காங்க ஆமா அந்த இப்போ வரைக்கும். வந்து செல்லுக்கான ப்ரொஃபைல் ஹையர் டைம் ஃப்ரேம் திருப்பிட்டான். ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் திருப்பினா மட்டும் இந்த மாசம் கேண்டில் முடிஞ்சாதான் அது கம்ப்ளீட்டான கேண்டில். கரெக்ட் தானே? ஓகே ப்ரோ. புரியுது இந்த ப்ரோ. மாசம் கேண்டில் கம்ப்ளீட் ஆனதான் அது கம்ப்ளீட். அது இன்னும் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாசம் இன்னும் முடியலல்ல. இந்த மாசம் முடியாம நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த மாசம் முடிஞ்சாதானே இந்த 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 மந்த்லி கேண்டில் வந்து மேல மேனிபுலேட் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப எண்ணி பாரு, இது ஒரு பேஸ் கேண்டில், இன்சைட் பார், இது அக்குமுலேஷன் கேண்டில், இது லோவை ஸ்வீப் பண்ணல. அப்ப மேல ஸ்வீப் பண்ணிட்டானா அடுத்த மாசமோ இல்ல இந்த மாசத்தோட கடைசியில ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த வாரம் புல்லிஷுக்கு இருக்கு. அப்ப புதன்கிழமைக்குள்ள உங்களை வீக்லியோட ஐயை ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. வீக்லியோட ஐ நாட் அபவுட் லோ, வீக்லியோட ஐ ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து பார்க்க தான்ப்பா வரும். நம்ம யோசிக்கிற மாதிரியே மார்க்கெட்லாம் போகாது. அது இஷ்ட மயிருக்கு தான் போவோம். நம்ம தான் ஓகே, நம்ம தான் தப்பா பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிறத அப்படி வருவானுங்க. அதுக்கப்புறம் இப்படி போவானுங்க. அதுக்கப்புறம் லோ எடுப்பானுங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே இந்த இடம் ஒரு கிளியரான மந்த்லி கேண்டிலா. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு செல் போவானுங்க. இன்னும் இந்த மாசம் முடியல, முடியாம மேனிபுலேஷன் நடக்குது. ஏன்னா ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆனா மந்த்லி கேண்டில் கம்ப்ளீட் ஆகும். ஆமா ப்ரோ. அப்போ அதாவது இவ்வளவு நேரமா எடுத்த எல்லா லிக்விடிட்டியும் அப்புறம் உடைப்பான். அப்புறம் வீக்லி உடையும், டெய்லி உடையும், எல்லாம் உடையும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, இது இப்படி தான் நடக்கும். எனக்கே இன்னும் ட்ரைனிங் வேணும் இந்த எம்எம்எக்ஸ் மாடலில், டெய்லி பயாஸில் நிறைய எனக்கும் ட்ரைனிங் வேணும் எனக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, மார்க்கெட் கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது, அதை நீ மறந்துடக்கூடாது. இன்னும் இன்சைட் பார், வீக்லியே ஒரு இன்சைட் பார்க்குள்ள தான் இருக்குது. உனக்கு பையும் இருக்கான் செல்லும் இருக்கான். டிஸ்கவுண்ட்டில் வந்தால் பை, ப்ரீமியத்துக்கு போனால் செல்லு. என்னைய கேட்டா இந்த மாதிரி நேரத்துல எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருக்கிறது நல்லது. பாத்துட்டு இருந்தா மட்டும் போதும் ப்ரோ. ஆமா, இப்ப இந்த வாரம் கடந்துட்டு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கேன், உனக்கு ஃபுல்லா செல்லு. எவ்வாறு எவ்வளவு லிக்விடிட்டி மொத்தமா உடைச்சு விட்டுருவானுங்க. சதக்குன்னு வருவானுங்க, இப்படி போவானுங்க. புரியுதா? அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு பெரிய செல்லு இருக்கு மெயின் மார்க்கெட். அப்படின்னா டாலர் அடுத்த மாசத்துல இருந்து பாசிட்டிவா நியூஸ் வரப்போகுது, தெரிஞ்சு வச்சுக்க. இப்பயே நான் சொல்றேன், இந்த மாசம் முடியும் போதுல இருந்து அடுத்த மாசத்துக்கு டாலருக்கு பாசிட்டிவா நியூஸா வரும். நீங்க யோசிச்சிருக்கே ப்ரோ. மாட்டீங்க. டாலருக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா யூரோ வந்து கீழ தான் ப்ரோ போகும். ஆமா, அதான் இப்ப யூரோ செல்லுக்கு திருப்பிட்டான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. யூரோ செல்லுக்கு திருப்பிட்டானா அப்ப டாலர் பை ஆகணும்ல. ஓகே ப்ரோ. புரியுது புரியுது. ஆகணும்னா டாலருக்கு பாசிட்டிவா நியூஸ் வந்தா தானே பை ஆகும். ஆமா ப்ரோ. அப்ப அடுத்து என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போறானுங்க இல்ல கம்மி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வரும்ல, அது கம்மி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் புரியுதா? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ஒன்று இருக்கு. நீங்க போயிட்டு ஃபாரெக்ஸ் ரேட் அடிச்சீங்கன்னா வரும். அப்புறம் ஜேடிபியே யூஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ஃபண்டமெண்டல் ஃபுல்லாக தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு லிட்டில் பிட்டாக தெரியும். என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மை மென்டார், அவர் மூலமாக தான் தெரியும். இதோ பாருங்க, யூஎஸ்டி பேஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இந்த வாரம் செல்லு. ஏன் லிக்விடிட்டி வைக்கணும்? அப்பதான் அடுத்த மாசம் வந்து எடுக்க முடியும்ல. ஆமா ப்ரோ. புரியுதுங்களா?
ஹையர் டைம் ஃப்ரேம் செல்லுக்கு ரிப்பீட்டான், ஆனா அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் நடக்கல. பிகாஸ் டைம் இன்னும் வரல. மந்த்லி கேண்டில் முடியல. மந்த்லி கேண்டில் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசத்துல இருந்து நீயே நம்ப மாட்ட, அடுத்த மாசம் வந்து தொடர்ந்து டாலருக்கு பாசிட்டிவாவே சொல்லுவானுங்க. உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா யாரா அவனுங்க. உங்களுக்கு புரியுதா? அதான் நடக்கும். வெயிட் பண்ணுங்க. இந்த வாரமே அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாயிடும். இன்னும் நியூஸ் வரல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கானுங்க? போன வாட்டே 245K போயிருக்குன்னு சொல்றானுங்க. இந்த ப்ராட்காஸ்ட் கம்மியாகும் தானே போட்டிருக்கானுங்க. இது எதிர்பார்ப்பு. ஓகே ப்ரோ. அவனே கம்மியாக தான் ஆகும்னு சொல்றான். எதை வச்சு சொல்றான்? எல்லாம் முன்னாடியே அனலைஸ் பண்ணா சொல்றானுங்க. அப்ப கண்டிப்பா கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இது என்ன டே? வேலைக்கிழமை. அப்ப அடுத்த 2 நாளுக்குள்ள உனக்கு மந்த்லி ஐய வச்சு போன வாரம் ஐய ஃபியூ பண்ணிட்டானா அடுத்த வேலைக்கிழமை பெரிய செல்லு. நான் பாரு இன்னும் செல்லே வரல, அதுக்குள்ள சொல்றேன் பாரு. டாலர் வை. இதை வச்சுதான் நான் சொல்றேன். நைட் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நியூஸ் சொல்றேன். சம்டைம் நானே தப்பு பண்ணுவேன். நானும் தப்பு பண்ணுவேன். அது நேச்சுரல் தான் ப்ரோ. நான் தான் ஜேர்னல் பண்றேனே, எல்லா ஜேர்னலும் நோட் பண்ணி வைக்கிறேன். அப்போது நான் திருத்திப்பேன். அடுத்த வாட்டி ஒரு நியூஸ் பார்க்கும்போது என் ஜேர்னலை போட்டுவேன். அந்த டைம்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா, எப்படியெல்லாம் வந்து ப்ரைஸை வச்சு விளையாடுனா பண்ணலாம். முடியாதெல்லாம் இல்லை, பண்ண முடியும். டேக் த டைம். டைமை மட்டும் கொடுங்க, மார்க்கெட் உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கும். ஐசிடி ஒன்றும் கம்பு சுற்றுற அளவுக்கு கடலில் போகிற அளவுக்கு கிடையாது. டேக் டைம். இப்போ இவ்வளோ தூரம் அனுபவ ரீதியாக பேசுகிறேன்னா ஒரு வருஷம் பட்டிருக்க கஷ்ட நஷ்டம் தான், அதெல்லாம் சும்மா. ஆனால் ப்ராஃபிட் நான் இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். நான் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன், நான் நாட் ப்ராஃபிட். பட் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ஜேர்னலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா டெஃபினெட்லி ஐ வில் ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த மாதம், எந்தெந்த வாரம், எந்தெந்த நாளில் நமக்கான செட்டப் நிறையா வரும், எந்த மாதிரி கண்டிஷனில் வரும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை டீலில் வரணும், எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி பார்க்கணும், எந்த இடத்துல கண்டினியூஷன் என்ட்ரி பார்க்கணும், எல்லா டேட்டாவும் தெரியும். அது தெரியறதுக்கு டேக் டைம். பட் நல்லா கொச்சம் இருக்குல்ல. இவ்வளோத்தையும் உட்காந்து மேனுவலாக டைப் பண்ணையா, சும்மா கிடையாது. சரியான கஷ்டம் ப்ரோ. மாத்திரம் பண்ணி வச்சிருக்கீங்க. காசு வேணும்ல, அப்போ படிச்சுதான் ஆகணும். இப்பயே லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. வலிக்கதான் அது எனக்குலாம். என்னன்ற இன்னும் நான் ஒரு வாரம் ஜேர்னல்ல கம்ப்ளீட் பண்ணல. சொன்ன நம்புவியா? இன்னும் பண்ணிட்டே இருப்பீங்களா இந்த வாரமும்? ஆமா, நான் இந்த மாசமே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். நானும் போன மாசத்தோட கடைசி வாரமே நான் எடுக்கல. அவ்வளோ டேட்டா உள்ள கிடைக்குது, இன்ச் பை இன்ச். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஜேர்னல் பண்ணும்போது புது புது சார்ட் கிடைக்குது. ஓஹோ, இப்படிலாம் ப்ரைஸ் போதா அப்படின்ற அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, அதாவது சில நேரம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு தெரியுமா? அந்த அப்ப அதை லைட்டா கதை எழுதி விட்டா பாஸ் மார்க். கொஸ்டின்ல முன்னாடி எழுதிட்டு பின்னாடி முன்னாடி போட்டு முன்னாடி பின்னாடி போட்டு என்று அழைக்கப்படும். என்று அழைக்கப்படும். அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். அது ஒரு மார்க். அந்த மாதிரி இது என்னோட ஜேர்னல். இந்த ஜேர்னலை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்பதான் ரிவீல் பண்ணுவீங்கன்னு. நான் மோஸ்ட்லி ரிவீல் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. இதான் என் ஜேர்னல், இதான் நோஷன். இதை பத்தி நான் செப்பரேட்டா எப்படி ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணணும், நான் எப்படி பண்றேன்னு. இதுல நான் மூணு நாள் தான் எவ்வளவு டேட்டாவா இருக்கு. மே மாசத்துல இருந்து ரெக்கார்ட் எடுக்கிறேன். மே மாசம் எண்டுல இருந்து மண்டே ERL டு IRL. அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. அது என்னோட டிபி அடிச்சிருக்கா, வின் பண்ணிருக்கு. பை A+ செட்டப். ஆனா இது எடுக்கலாம்னு கேட்டா நோ. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, ஆனா என்னோட கண்டிஷனுக்கு இது எடுக்கலாம்னு கேட்டா நோ ட்ரேட். பட் ஒய்? அதுக்கான ரீசன்னா உள்ள இருக்கும், நிறைய இருக்கு. நீங்க ட்ரேட் பண்ணலையா ப்ரோ? நீங்க? நான் ட்ரேட் பண்ணலப்பா, என் ஃபண்டிங் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் ஜேர்னல் பண்ணிடுறேன், இம்பார்ட்டன்ஸ் இருக்கேன். இந்த ஒரு 3 மாசம் ரெக்கார்ட்ஸ் எழுதி நல்லா இப்பவே நல்லா பேசுறேன். அப்பெல்லாம் நான் பேசவே மாட்டேன், அமைதியாயிடுவேன், விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு. அப்ப நான் உட்காந்து பண்ணுவேன். ஓகேவா? அந்த இடத்துல நான் சைலண்ட் ஆயிடுவேன். இப்போதைக்கு நாலேஜை பில்ட் பண்ணுவோம், நமக்கு தெரியாததெல்லாம் கத்துப்போம். அது ஒரு ஆர்வம். அப்போ நீங்க ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடிங் எடுக்கிறத குரூப்ல ஷேர் பண்ணீங்களா ப்ரோ? டெலிகிராம் குரூப்ல முன்னாடி நான் பண்ணேன், இப்போ தெரியல, பார்ப்போம். இந்த பார் ERL டு IRL, இந்த டேட்டு, அன்னைக்கான ப்ரொஃபைல் புல்லிஷ். ஆனால் போட் சைடு அது புல்லிஷாக தான் இருந்துச்சு. பட் நான் போட் சைடு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த நாளோட ஓப்பனுக்கு மேலே போயிருக்கு, ட்ரூ ஓப்பனுக்கு கீழே வந்திருக்கு. டெய்லி ரேஞ்ச் டிஸ்கவுண்ட்டு, 4 ஹவரில் எஃபிஜி இருக்குது, 1 ஹவரில் ஓபி நடந்திருக்கு, SMT சிங்கிள் லோவில் நடந்திருக்கு, ஜிபிபியில் லிக்விடிட்டி வாயில் நடந்திருக்கு, DXIயில் ஓபியில் நடந்திருக்கு, 50 மினிட்ஸ் MSS நடந்திருக்கு. அந்த MSS எப்படி நடந்திருக்கு? விற்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, பாடி க்ளோஸ் ஆர் விற்கு. அப்புறம் அதுல இருந்து டேப் பண்ணிருக்கு, RDRB. இதை படிச்சாலே
உன்னோட என்ட்ரி மாடலுக்குரிய எல்லா மேட்டரும் மைண்ட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி உட்காந்து பார்த்தேன்னா. ரொம்ப இருக்கு ப்ரோ. வேற வழி இல்ல. நீ ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு ஈஸி நினைக்கிறியா? தூக்கி போட்டு இல்ல போடுவோம் இல்ல. உன்னைய. நீ எவ்வளவுதான் ஆடினாலும் அச்சு நொறுக்கும். எவ்வளவு பண்ணிருக்கோம். நீனா பார்த்திருப்பிய. நம்ம என்னென்னவோ நினைப்போம். அவன் நம்ம நம்ம என்ன பண்ணாலும் மயங்க மாட்டான். அப்ப இப்ப கூட யூனிவர்சிட்டி செல்லு போகணும்னு நினைச்சேன் ப்ரோ நானு. ஆனா பை நாளைக்கு போயிடுச்சு. தான். நாளைக்கு நாளான்னைக்கு. புதன்கிழமைக்கு அப்புறம் செல் ஆகும். அது வரைக்கும் கிடையாது. ஓகே அதுக்காக பை செல்லால கன்சல்டேஷன் போட்டுருவான். டெய்லி ஐலோஸ்க்குள்ள. இந்த இடத்துல பாரு. ஓகே ஓகே. மேபி பாசிபிலிட்டி இருக்கு. நாட் ஷுர். இந்த பார் 50% என்னோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல். நான் 2.5 லெவலுக்கு தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். போனஸே 4 -4 அவ்வளோ டைரக்ஷன் அவ்வளோ தூரம். அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனால் 2.5 கிடைச்சிருச்சு. ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டு. அப்புறம் ஜிபிபி நான் ஒரே டைமில் 2 அசட்டுமே நான் ஜேர்னல் பண்ணுறேன். அதால தான் எனக்கு டைம் எடுக்குது. நான் அந்த டைம் யூரோவும் எடுக்கிறேன், ஜிபிபியும் எடுக்கிறேன். ஜிபிபியில் ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்? என்ட்ரி கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் நடந்திருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே என்ன பண்ணிருக்கான்? ஃபிக்ஸ் ரிஜெக்ட். அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தானா? கொடுத்தான். எங்கே வந்தா? ஐஎஃப்இஜில் வந்தான். ரைட்டு. அடுத்து 2.5 லெவல் போச்சா? போச்சு. அப்புறம் வந்து இது போச்சா? போகல. அன்னைக்கு நியூஸ் இருந்துச்சா? பேங்க் ஹாலிடே, நோ ரெட் ஃபோல்டர். இது வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் அங்கே இது அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைண்ட் இதெல்லாம் வரும்போது வேல்யூஸ் வரும்ல. எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ. இப்போ ட்ரேட் பண்ணலாமா வேணாமா? எந்த அசட்டில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம்? ஜிபிபியில் பண்ணியிருக்கலாம். இதில் அப்புறம் இதில் டிஸ்கிரிப்ஷன் எந்த கில்ஸோட நடந்துச்சு, எஸ்எம்டி எந்த கில்ஸோட நடந்துச்சு, நியூயார்க். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன் அண்ட் நோ நியூஸு, ஸோ லோ ப்ராபபிலிட்டி, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ், அப்புறம் ரேஞ்சிங் மூவ், ஸோ அவாய்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ரிஸ்க். அது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தானே பண்ணுறோம். இஆர் டு ஐஆர் தான் போகிறோம். ஐஆர் டு இஆர் கண்டினியூஷன் பண்ணலையே, அப்போ ரிஸ்க். டிஎக்ஸ்ஏல ஏதாவது நியூஸ் கேண்டில் அப்பீர் ஆயிருக்கா? நோ. எப்படி எவ்வளோ இன்ச் பை டேட்டா பார்த்தியா? அது என்ட்ரி மாடல். இது நியூஸு, அந்த மாதத்தோட கேண்டிலு. அப்புறம் வந்து அன்னைக்கு டே ப்ரொஃபைல். அந்த இது மண்டே அன்னைக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்பி அகைன் மேலே போயிட்டு இந்த 50% வரைக்கும் லிக்விடிட்டி வச்சுட்டு கீழே இறக்கிட்டான். இந்த டயக்ராம் பார்த்தா ஒரு ஐடியா வரும். மார்க்கெட் எப்படி போயிருக்கு. ஓப்பன் ஆகி டபுள் டேப் மாதிரி பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு போகிறான். அப்போ இந்த ஐயை எடுப்பான் அப்படின்னு கணக்கு. இதில் 4 ஹவரோட லிக்விடிட்டி. இந்த இடத்துல எஃப்இஜி இருக்குது 4 ஹவரில். அந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்து இந்த ஓபியில் பட்டுட்டு அப்புறம் போகிறான். இது ஒரு அல்கோ பார்த்தியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சார்ட்ஸு. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஜேர்னல் பண்ணுறேன். இதை பார்த்தா கண்டுபிடிப்பேன். நான் சொன்னேன்ல எஃப்இஜியில் பார்த்தா ஓபிக்கு போவான்னு. ப்ரோ இப்போ அந்த ஓபில இருந்து ஆர்டர் இது செல் ஆர்டர் எடுத்துருக்கலாம்ல? எடுக்கலாம். ஆனால் அது கில்ஸோனா இருக்கணும்ல. அந்த டைமிங் தான் முக்கியம். கில்ஸோன் டைமிங் தான் முக்கியம். ஆமாம், அந்த டைமில் என்ன கொடுக்குதோ அதை எடுக்க வேண்டியதுதான். அவுட் ஆஃப் த கில்ஸோன் சிபிடிஆர் அந்த டைம், அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். நான் இதுக்கான ரீட்ரேஸ், இந்த மூமெண்ட்டுக்கான ரீட்ரேஸ் இங்கே கொடுத்துட்டான்ல. இங்க இருந்து இது வரைக்கும் நீ ஹோல்ட் பண்ணலாம்ல. கண்டினியூஷன் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1 ஹவரோட டீலிங் ரேஞ்ச். எஸ்எம்டி இந்த இடத்துல பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எனக்கு நியூயார்க்கில் என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் கிளியர். எஸ்எம்டி இங்கே பண்ணியிருக்கு எனக்கு கோர் லிட்டு பேரில். இந்த பேர் காட்டுறேன் ப்ரோ. இது ஜிபிபி. ஜிபிபியில் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். லண்டனுக்கு கீழே இருக்கான். ட்ரூ ஓப்பனிங் கீழே இருந்தால் பை எடுக்கலாம்ல. ப்ரோ அந்த லாஜிக்கு. இது டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸையும் பாரு இங்கே மேலே. இது ஆக்சுவலாக டிஎக்ஸ்ஒய் சாரி, இது வந்து ஜிபிபி. நான் இந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். டேட்டாஸ் நிறைய இன்புட் பண்ணேன். இந்த இடத்துல எஸ்எம்டி நான் வைக்கல. இங்கே எஸ்எம்டி வச்சிருக்கேன். இந்த லோ வரைக்கும் எனக்கு ஜிபிபியில் கட் பண்ணுறான். சாரி யூரோவில் கட் பண்ணுறான். சாரி நான் யூரோவில் கட் பண்ணுறான். இந்த இடத்துல பாரு கரெக்டாக. இது டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸில் போய் கரெக்டாக ஓபியில் இந்த இடத்த எஸ்எம்டி பண்ணுறான். இந்த ஓபி கேண்டலுக்கு கொஞ்சம் மேலே. ஏன்னா இந்த ஓபி கேண்டலுக்கு மேலே இந்த ஆப்போசிட் கேண்டில் இருக்குல்ல. அப்போ இந்த ஐக்குலோக்கு தான் நீ அந்த ரேஞ்ச் வரையணும். அப்படிங்கும்போது எஸ்எம்டி இங்கே ஸ்வீப் பண்ண. அப்போ என்னன்னா யூரோவும் ஜிபிபியும் ஸ்வீப் பண்ணுது. சாரி யூரோவும் டிஎக்ஸையும் ஸ்வீப் பண்ணுது. ஜிபிபி ஸ்வீப் பண்ணல. இங்கே ஸ்வீப் பண்ணல, ஜிபிபி ஸ்வீப் பண்ணல. ஆனால் யூரோ பாரு இந்த இடத்துக்கான இந்த இடம் இந்த கேண்டில் தானே கரெக்டாக. இந்த இடம் அந்த இடத்துக்கும் அந்த பேரிஷ் இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடம் அந்த கேண்டில் ஓப்பன் ஆன அடுத்த கேண்டில் எடுத்துட்டான்ல. அடுத்து என்ட்ரிக்கான லெவல். இதெல்லாம் நான் ரெக்கார்டு முடிச்சுட்டு உங்களை காட்டலாம்னு நினச்சேன். இது ஒரு டீலிங் ரேஞ்ச் தானே. இங்கேருந்து ஒரு டீலிங் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்த டீலிங் ரேஞ்சு. இங்கேருந்து பை
இங்க வீக்லியோட எடுத்துட்டான், ம். அதுக்கப்புறம் ம். செல்லுக்கு திருப்புறான். ஓகேவா? இங்க இப்ப செல்லுக்கு திருப்புறான்னா, இங்க வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டானா, இப்ப இந்த இடத்துல லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டான். இவ்வளவு தூரம் லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டான், எஸ்எம்பி வச்சுட்டான். எம்எஸ்எஸ் குடுத்துட்டானா, ஓகே. என்ட்ரி அடுத்த கில் அப்படியே ஜோன் ஒரு பாரு. என்ட்ரி, இந்த இடம் பை என்ட்ரியா, என்ட்ரி. இந்த 50% என்ட்ரியா? ஓகே ப்ரோ. அப்படியே அங்கேருந்து மேலே. ஆ இந்த இடத்துல என்ட்ரி வந்தானா, கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தானா, இங்க எம்எஸ்எஸ், அடுத்து இந்த கில் ஜோனு இந்த இடத்துல இருக்க, இது எம்எஸ்எஸ் தானே, ஓப்பன் ஆகி அடுத்து இந்த ஆமாம் ப்ரோ. கேஸ் இங்கே கொடுத்துட்டான். இதை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த என்ட்ரி கொடுத்த இடம் எனக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஆனால் ஜிபிபியில் பாரு உடனே கொடுத்துருப்பான். ஸோ மார்க்கெட் சம்டைம் சில மாசத்துல நமக்கு ப்ராப்பராக என்ட்ரி கொடுக்காது. ஆனால் ஆப்போசிட் பேரில் பயங்கரமாக கொடுத்துருக்கோம், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இது 369. இது இப்போ நான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்போ நான் இந்த வாரம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எனக்கு லைட்டாக இதை பற்றி ஒருத்தங்கிட்ட பேசினேன். அப்படிங்கும்போது 2 பேர் டிஸ்கஸ் பண்ணோம். குரூப்பில் தான் மீட்டிங் போட்டிருந்தோம். அதில் என்னை பற்றி கேட்டிருந்தான். எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு சொன்னேன். சரி வெறும் பிளாங்காக சொல்ல வேணாம், ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணைக்கு வரேன். இந்த 369 இப்போ இந்த 6 வர இடத்துக்கும் இந்த 9க்கும் வர இடத்துல தான் உனக்கு இந்த 6ல் இந்த 6 to 9ல் உனக்கு சீப்பு, 9க்கு அப்புறம் உனக்கு என்ட்ரி. இந்த 3 கிட்ட இருக்கிறது தான் ஓகே லிக்விடிட்டி. ப்ரோ. இந்த வாரம் வந்திருக்கு பாரு, இதுக்கு மேலே போல. ம். இந்த ம். 3 கேண்டிலுக்குள்ள இருக்கிறது தான் லிக்விடிட்டி. அப்போ இந்த 369க்குள்ள உடனே லிக்விடிட்டி இருக்கும், இல்லை பிடிஆர் இருக்கும். இது பிடிஆர் தானே, எஃப்இஜி தானே, எஃப்இஜி ஒரு கீழே லெவல் தொட்டான்ல, அதுக்கப்புறம் செல்லு பாரு. இது பாரு ப்ரோ அந்த என்ன அந்த டைம் ஃப்ரேம் நான் நம்ம ஊர் நோட் டைமுக்கு பண்ணலையே. 12:30 மணி, 3:30 மணி, 6:30 மணி. இது டாப் சீக்ரெட். இதெல்லாம் வெளியே எவனும் சொல்ல மாட்டான். இது இந்த கேள்வியே பட்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப புதுசு ப்ரோ. நீ சொல்லி தான் புதுசுலாம் எனக்கே இல்லை, நம்ம இது ரொம்ப விஷயம் தெரியுது காலமா இப்பதான். ஐசிடிக்குள்ள இருக்கு. ஃபுல் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அவங்க வாயில சொன்னாதான் நமக்கே தெரியும், அது வரைக்கும் நமக்கே தெரியாது. இந்த ஜோப்ராஸ் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு எல்லாத்தையும் மறக்கடிக்கிறானு ப்ரோ. அவன் நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றது இல்லப்பா. இதுல தான்ப்பா மேனிபுலேஷன் பண்ணிச்சு. இங்க ஒரு அக்குமுலேஷன் பண்ணான்னு சொன்னல, அக்குமுலேஷன் ம். மேனிபுலேஷன் அது இங்கே தான் பண்ணிச்சு. இந்த இந்த இதெல்லாம் பண்ணிச்சு. இந்த ஜிபிபி காட்டுறேன், அதை காட்டுறது. இது ஜிபிபியோட என்ட்ரி மாடலோட கேட்டகரி. இவ்வளோ இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணிட்டு இங்கேருந்து நமக்கு 1 hour நடக்குதா. ஓகே ப்ரோ. இந்த இடத்துல மேனிபுலேட் தானே பண்ணுறான். அது இந்த இடம், ம். இந்த லிக்விடிட்டி, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. இந்த ஐக்கும் இந்த ஒரு கேண்டில், அதாவது இந்த ஒரு 50 ஸ்வீப் மினிட்ஸ் பண்றான். கேண்டிலுக்குள்ளேயே கன்சால்டேஷன் போட்டு கீழே மேனிபுலேட் பண்ணி மேலே எக்ஸ்பென்ஷன் கொடுத்து ரிவர்ஸ் ஆயிட்டான். இந்த இப்போ இந்த 2.5 இடத்துல என்ட்ரி லெவலுக்கு எடுத்திருந்தா போயிருக்கான் இந்த பாரு. இடத்துல எடுத்துருப்பீங்க. 2.5 லெவலுக்கு போயிருக்கான் பாரு. இது ஒரு ஓகே ப்ரோ. டேட்டா. ஓகே. இப்போ நான் ஒரு வேளை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுக்கிறேன்னா, அப்போ நம்ம 4 எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வீக்லியில் ம். நான் வந்து 2.5 லெவலோட என்னோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் அதுக்கு எஸ்எல் மேல தூக்கி நீங்க நவுத்துறது, பிரேக் டக்குனு ஈவன் கீழே போடுறது கூட வைக்கவே வரலாம். கூடாது. என்ட்ரி கொடுத்துருச்சா ம். அதோட நிப்பாட்டிடணும். நான் பிரேக் ஈவனே போடக்கூடாது. ஸோ இந்த லாஸ் மாடலில் ஆனாலும் ஆகும். பிரேக் ஈவன் தேவையா தேவையில்லையா, எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜேர்னல் பண்ண தான் இருக்கு. ம். ஜேர்னல் பண்ணாமல் இருக்காது. இதோ இதிலே போட்டிருக்கேன் தெளிவாக, கன்சால்டேஷன், இதோட மேனிப்புலேஷன், லிக்விடிட்டி தெரியுதா மார்க் பண்ணது. தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. கீழே அடிச்சிருக்கான், மேலே அடிச்சிருக்கான் ப்ரோ ஆமாம், லிக்விடிட்டி. ஃபஸ்ட்டு இல்லை இங்கே ஈக்குவல், இதெல்லாம் ஈக்குவல். ஃபஸ்ட்டு மேலே ஈக்குவல் வச்சுருக்கான், கீழே தான் ஸ்வீப் அடிச்சிருக்கான். நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேயே திரும்ப ஒரு மாதிரி ஸ்வீப் வச்சுவோம். நான் தப்பி தவிர இங்கே வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், பிரேக் ஈவன் போட்டிருந்தேன்னு வை, அடிச்சிருக்கான். பிரேக் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிருப்போம். பாரு, இது ஒரு கன்சால்டேஷன் போட்டால் மேனிபுலேட் பண்ணால் எக்ஸ்பென்ஷன் பண்ணால், அப்போ ப்ரைஸு இந்த மாதிரியும் வேலை பண்ணணும். இது ஒரு டேட்டா, இது ஒரு நாலேஜ். அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் டெலிவரி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் பிரேக் ஈவன் போடவே தேவையில்ல, நான் பாட்டு என்ட்ரி வச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக லிக்விடிட்டி தெரியுதா, இதெல்லாம் லிக்விடிட்டி தானே. ஜிபிபியில் போட்டிருக்கான் பாரு, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தெரியுதா. இந்த பாரு ஈக்குவல் ஐ, எம்எஸ்எஸ் கொடுத்த புரியுது இடத்துல புரியுது. ஈக்குவல் ஐ வச்சிருக்கான். இந்த விக்கும் சேம் டு சேம். அப்போ கீழே மேனிபுலேட் அந்த பண்ணி மேலே ஈக்குவலை போயிருக்கான். வந்து ஸ்வீப் சரி, பண்ணிக்குது ப்ரோ. இதில் ஏகப்பட்ட டேட்டா இருக்குல்ல உனக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, இது பாரு 4 ஹவரோட எஃபிஜி, அந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கான், அப்புறம் இந்த இடத்த உடைப்பான். எஃபிஜி டேப் பண்ணனா பிரச்சனை இல்லை, இந்த எஃபிஜி டேப் பண்ணதுக்கான ரியாக்ஷன்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்எம்டி பண்ணியிருக்கான், இந்த இடத்துல இந்த லைன் போட்டுருக்கேன், இந்த லைன் எஸ்எம்டி கரெக்டாக நமக்கு எந்த டைமில் போட்டிருக்கான், என்ட்ரி எந்த டைமில், இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்து இங்கே பாடி க்ளோஸ் தானே, ப்ரோ அடுத்த கேண்டிலே பாரு, கில் ஜோன் முடிய போன நேரத்தில் உனக்கு என்ட்ரி 7:30 இதுதான் முடிய போகுது. 7:30 மணிக்கு முடியும்ல. அவன் முடிஞ்சு பார்த்து எப்படி ஒரு என்ட்ரி அடிப்பீங்க நீங்க? முடிய போற நேரத்தில் உனக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான்னு நான் சொல்ல வரேன், இந்த இடத்த மென்ஷன் பண்ணது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 7:30 மணிக்கு வந்த கேண்டில் 7:30, அப்ப அந்த கில் ஜோனுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டான், அப்ப நம்ம இதை நம்பலாம். நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணல, கில் ஜோன் முடியும் போது என்ட்ரி கொடுத்தான், கில் ஜோன் முடிஞ்ச அப்புறம் கொடுக்கல, அது நமக்கு தேவையில்லை. ஓகே ப்ரோ. குடிக்கும் போது கடைசி நிமிஷத்துல கொடுத்துட்டு போயிட்டான் பாரு, டக. இது வந்து நீ சாட்ல போய் பயந்துகிட்டு இருப்ப, ஐயோ ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்ப. ஆனா இந்த மாதிரி டேட்டா எடுத்து பார்த்தனா டெய்லி படிக்கும்போது உனக்கே தெரியும், ஒரு மாடல் நம்ம செட்டப்பே எந்த மாதிரி கண்டிஷன்ல வரும், எந்த மாதிரி பிரைஸ் டெலிவரி வரும், எந்த மாதிரி ஹையர் டைம்ஸோட கான்ஃபிடன்ஸ்குள்ள வரும்ன்ற ஐடியாலாம் உனக்கு அப்பதான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஜேர்னல் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம். ஆனா என்ன மாதிரிலாம் ஜேர்னல் பண்ண முடியாதுப்பா, பைத்தியம் பிடிச்சிரும். சத்தியமா ப்ரோ, மாத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க. சும்மா அதான் சொன்னேன், சும்மா கொடுப்பாங்க சார் காசு, சும்மா கொடுப்பாங்களா? இது கூட பண்ணோம் இந்த வேலைக்கிழமை, இந்த அளவுக்கு ஒரு மாசம் ட்ரை பண்ணலாம்ல ப்ரோ, அது சும்மா இதா 3 மாசம் டேட்டாவா எடுப்பாங்க. நீ எவ்வளவு தூரம் எடுக்கிறியோ அவ்வளோ ஆழம் உள்ள போவேன், எவ்வளோ ஆழம் போறியோ அவ்வளோ நாலேஜ் உனக்கு கிடைக்கும், எவ்வளோ நாலேஜ் கிடைக்குதோ அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடைக்கும், அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடைச்சா உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், நீ லைவ் பார்த்து பயப்பட மாட்டேன். 3 மாசம் ஃபினான்ஷியல் நியூஸை பற்றி தெரியும், 3 மாசம் ப்ரைஸோட கண்டிஷன்ஸ் தெரியும், ஒரு கன்சல்டேஷன் போட்டால் எங்கே என்ட்ரி எடுக்குன்னு தெரியும், ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் போனால் எப்படி தெரியும், இஆர்எல் டு ஐஆர்எல் என்ட்ரி போனால் தெரியும், டெய்லி எஃப்ஜியில் டேப் பண்ணால் எப்படி பண்ண தெரியும், எந்த இடத்துல எஸ்எம்டி எப்படியெல்லாம் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். ஸோ என்ட்ரிக்கு அப்புறம் மார்க்கெட் என்னென்ன வேலை காட்டுன்னு தெரியும், உனக்கு டிபி அடிக்குமா எஸ்எல் அடிக்குமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும், உன்னோட கண்டிஷன்ஸை நீ திரும்ப திரும்ப படிக்கிற, உன் ரூல்ஸை திரும்ப திரும்ப நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற. ஸோ அது பண்ணி முடிச்ச அப்புறம் நீ சார்ட்டை பார்த்தா உன் ரூல்ஸ் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும், உனக்கு பயம் வராது, குழப்பம் வராது. மார்க்கெட் 1000 விஷயம் பண்ணாலும் உன் ரூல்ஸ் அங்கே இருக்கா இல்லையா, 2 கேள்விக்கான பதில் அங்கே கிடைக்கும். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இருக்குன்னா அடுத்த கட்டத்துக்கு போவேன், இல்லைன்னா மூடி வச்சுட்டு போயிடுவேன். தட்ஸ் இட். டாடா. சூப்பர் ப்ரோ. ஸோ நீ இதில் ஒரு மாஸ்டர் ஆகணும், நான் சுப்ரீம் ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு சார்ட்டை கண்டு பயம் கிடையாது, நான் அடித்தா நொறுக்குவேன் அப்படின்ற அளவுக்கு உன் மென்டாலிட்டி நீ பில்ட் பண்ணணும்னா இவ்வளோ தூரம் உன் மைண்டை நீ ட்ரெயின் பண்ணணும், இவ்வளோ தூரம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ தூரம் பண்ணலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோலாம் பண்ண தேவையில்லையே, 2 சப்ளை சிம்பிளா அப்படின்னு சொல்லலாம். ஆனா எத்தனை பேர் வந்து அவங்க வெளி உலகத்துக்கு அப்படி சொல்லலாம், ஆனா அவங்க 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை வெளியே லீக் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் மட்டும் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை, ஜேர்னல் பண்ணுங்க. நானும் உட்காந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ மணி 10-11 ஆகுது. இதுக்கப்புறம் போய் துணியை துவைச்சிட்டு வந்து திரும்பி நான் உட்காந்து பண்ணணும், ஏன்னா நாளைக்கு காலையில் பண்ணி தான் ஆகணும். இதை ஏன்னா வேறு வழி இல்லை. நீ மென்டார்ஷிப்ல போய் படிக்கிறதோ அது படிக்கிறதோ வேலைக்கு ஆகாது. நீ படித்த விஷயத்த திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணணும். நீ இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ ஜேர்னல் எடுத்து இதை திரும்பி படிக்கும்போது தோற்று போயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ உழைப்பு போட்டிருக்க, ஒவ்வொரு இன்ச் பை டேட்டா உனக்கு தெரியும். அப்படி தப்பு நடந்தாலும் நீ கண்டுபிடிச்சிடுவ, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துல கவனிக்கல. இந்த இப்போ நீங்கள் நினைச்சல புட்லிஷ், இது நான் எஸ்எம்டி பார்த்துன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் பார்க்கல, அதான் சொல்ல, நான் ட்ரேடே எடுக்கல, நான் உட்காந்து ஜேர்னல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுறேன். 3 மாசம் ரெக்கார்ட்ஸ், கிட்டத்தட்ட 60 நாளோட ஹிஸ்ட்ரி. மார்க்கெட் எப்படியெல்லாம் ப்ரைஸ் டெலிவரி பண்ணியிருக்கு, எப்படியெல்லாம் வித்தையை காட்டும், எந்தெந்த டைமில் எந்த பர்டிகுலர் இடத்துல உனக்கு என்ட்ரி கொடுக்கும், எப்போ உனக்கு எஸ்எல் அடிக்கும், எந்த இடத்துல தப்பாக நீ அனலைஸ் பண்ணுவ, எந்த இடத்துல உன் மைண்டை குழப்பம். அதாவது இப்போ இவ்வளோ டேட்டா எடுக்கிறேன்னா இதில் எந்த பர்டிகுலர் ட்ரேடு குவாலிட்டி, எது லோ ப்ராபிலிட்டி, எது ஒஸ்ட்டு, எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் ரேங்க் பிரிக்க முடியும். ஒஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு என்னென்ன சினாரியோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், பெஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு என்ன சினாரியோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரே மாதிரி இருக்கும், சேம் டு சேம் பட் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி எல்லா கேள்விக்கான பதில், அதாவது உன் மனசுக்கும் புத்திக்கும் உன் தேடலுக்கான பதில் உன்கிட்ட தான் இருக்குது, அது நீ தான் எடுத்து வைக்கணும். இப்போ நான் இதை கிவ் அப் பண்ணிட்டு போங்களான்னு சொல்லி விட்டுட்டேன்னா 1 வருஷம் போட்ட உழைப்புக்கும் இதுக்கப்புறம் நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், இதுக்கப்புறம் ஜேர்னலை ட்ரேடிங்கை ப்ரைமரி டியூட்டியாக எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிற எனக்கு நானே ஏமாத்திக்கிற மாதிரி.
ஏன்னா வேற வழி இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்க தான் உங்க சைடு இருந்து எஃபர்ட் போடணும். எத்தனை பேர் ஹானஸ்ட்டா சொல்லுங்க, இந்த மாதிரி ஜர்னல் பண்றேன். என்ன மாரி பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஜர்னல் பண்றேன்னு. எவனும் கிடையாது. பண்ண மாட்டானுங்க. அது கஷ்டம். ஏன்னா அது சோம்பேறித்தனம், லைக் அதை யாரா பண்ணிக்கிட்டு எல்லாம் மைண்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன மைண்ட்ல இருக்கு? போன வாரம் எஸ்எல் வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னு சொல்லி கேட்போம், மறந்துடுவான். ஏன்னா அடுத்த எஸ்எல் வந்திருக்கும். நேத்து அதுதான் உண்மைதான் ப்ரோ. அப்ப டோட்டலி நீ செஞ்ச தப்பெல்லாம் திரும்ப செய்யறத தவிர உன் தப்பை திருத்தவோ, தப்பு எங்கே நடக்குன்னு நீ கண்டுபிடிக்கவோ முயற்சி பண்ணலன்னு அர்த்தம். ஸோ 99.9% ட்ரேடர் லூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். அவங்ககிட்ட என்னதான் நாலேஜ் இருந்தாலும், கைட் எல்லாம் உள்ள பண்ணுறதுக்கு ஆள் வராங்க ப்ரோ. இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்தாலும், பணம் இருந்தாலும், அவங்க தப்பை அவங்க கண்டுபிடிக்கவும் இல்லை, திருத்தலுக்கு முயற்சியும் பண்ணலை. தன்னோட மாடல், தன்னோட செட்டப் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதான் ரொம்ப அண்டர்ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி தகவல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. இது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் புரியும். ஏன்னா ஒருத்தன் மெனக்கட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறான், லைவ் போடுறான், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறான். அவன் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுறதான் உங்ககிட்ட சொல்கிறான். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவன் ஒன்றும் போய் படுக்கலை. அவன் உட்காந்து ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கான். இது இப்போ ஜேர்னல் பண்ணுற ஒரு மண்டையை பிச்சுக்கும். அட யாரா இவன் பைத்தியக்காரன் இவ்வளோ தூரம் பண்ணுறானே. அப்போ அவ்வளோ சீரியஸாக பண்ணுறியா ப்ரோ அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்து பண்ணுறேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் சீரியஸாக எடுத்தால் மட்டும்தான் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். சும்மா வரேன், வீடியோ பார்க்குறேன், 2 கிளிக் பண்ணுறலாம், நீ சத்தியமாக கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்ப. ஒரு மாஸ்டர் எப்படி ஆக முடியும்? அவன் பல சாக்ரிஃபைஸ், பல பெயின் எல்லாத்தையும் கடந்து வரணும். அதுக்கேற்ற இப்போ 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 இவ்வளோ தூரம் நான் படிக்கிறேன், இவ்வளோ படிக்கிறேன்றதை தாண்டி என்னோட தவறுகள், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியெல்லாம் மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்ற எல்லா தகவலையும் நான் இதில் போடும்போது இதை தான் நான் திருப்பி படிப்பேன். நான் உட்காந்து மென்டர்ஷிப் வீடியோ, மற்றவங்க வீடியோலாம் பார்க்க மாட்டேன். என்னோட தவறுகள், என்னோட ஃபுட் பிரிண்ட், நான் எப்படி வந்தேன், அப்படின்ற அந்த 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 ஹிஸ்ட்ரி அதை தான் திரும்பி ரிப்பீட் பண்ணுவேன். அதில் தவறுகள் நடந்தால் திருத்திப்பேன், கரெக்டாக நடந்தால் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ எல்லா கேள்விக்கான பதில் உங்கள் ஜேர்னலில் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், இது செட் ஆகாம ஆகாது, எல்லா கேள்விக்கும் பதில் அங்கே இருக்கும். ஆனால் அடுத்தவன் ஜேர்னலில் இருக்காதுப்பா, உன் ஜேர்னலில் தான் இருக்கும். என் ஜேர்னல்லாம் நீ கேட்குற பதில் இருக்காது. பட் என்ன கமெண்ட் செக்ஷனில் போய் ப்ரோ நோஷன் லிங்க் அனுப்புங்கன்னு கேட்பானுங்க. சத்தியமாக தரமாட்டேன். அவன் ராத்திரி பகலாக உட்காந்து நான் அந்த ஒரு ஜேர்னல் இருக்கேன், எனக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஜேர்னல் நான் எடுத்து தனித்தனியாக பிரித்து காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சிஸ்டமே இருந்தாலும் என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்து பார்த்து எடுக்கணும். தப்பு பண்ணிட்டேன்னா இந்த டேட்டாவை நான் எடுக்க முடியாது. அதனால் 1க்கு 2 தடவை நான் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இதில் இவ்வளோ ரூல்ஸ் சொல்லியிருக்கான்ல, இதை தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல என் ரூல்ஸ் எங்கேயாவது தப்பாயிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும்ல, இல்லையா? சொல்லு ப்ரோ. இப்போ இவ்வளோ ரூல்ஸ் நான் வச்சுருக்கேன்ல, இந்த ரூல்ஸ் நான் திரும்ப திரும்ப வந்து ஜேர்னலும் பண்ணுறேன், படிக்கிறேன். அப்போ இந்த ரூல்ஸு எப்போ கேட்டாலும் நான் கண்ணை மூடி சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் மைண்டில் பதிஞ்சிருக்கும். என் ரூல்ஸ் அப்படின்றது வெறும் பேப்பரில் இல்லாமல், ஒரு நோட்டில் இல்லாமல், செவத்தில் ஒட்டி இல்லாமல் என் மைண்டுக்குள்ளே டாமினேட் பண்ணும். அந்த ரூல்ஸை வச்சு ஒரு ட்ரேடை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா, கெட்ட ஆப்பர்ச்சுனிட்டியா, இதை நம்பலாமா வேணாமான்னு எல்லா கேள்விக்கும் பதில் என்னால் சொல்ல முடியும். எல்லா கேள்வினா என்னோட என் மைண்டுக்குள்ளே ஓடுற கேள்விகளுக்கு. இதை நான் சும்மா என்னோட செட்டப் இப்படி தான் அப்படி தான் நான் சொல்லலை. இதைத்தான் திரும்ப திரும்ப பண்ணுறேன். இது ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது டெய்லி ஓப்பன் பிலோ, லண்டன் ஓப்பன் பிலோ, அப்போனா நான் பை மாடல் எடுக்கணும். இப்போ என்ன பிலோ கொடுத்துருக்கான், பிலோனா கீழே வந்திருக்கு, கீழே வந்து இப்போ டிவிஹெச் ப்ரீமியத்தில் இருக்குது, எஃப்இஜி, இது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். இதில் ஏதாவது தப்பு நடந்தால் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ பிலோனா கீழே இருக்கு, அப்போ பை மாடலாக இருக்கணும். ஓகே, இதில் எல்லா டேலும் வரும். இப்போ இதில் போட்டிருப்பேன், இது குவாலிட்டியான ட்ரேடா குவாலிட்டி இல்லையா எல்லாம் வரும். மார்க்கெட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு, எனக்கு என்ட்ரி கொடுக்கல, கண்டினியூஷனாக போயிட்டான், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இது அதையும் நான் கண்டுபிடிப்பேன். இந்த இடத்துல இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான், இந்த இடத்துல எஸ்எம்டி கொடுத்துருக்கான், லண்டன் ட்ரூ ஓப்பனுக்கு கீழே இருக்கு, கீழே இருந்தால் பை மாடல் தானே பார்க்கணும். அப்போ இந்த மாடல் ஃபெயிலியர் தானே. அதாவது இந்த டேட்ல இங்க இருந்து இது வரைக்கும் டீலிங் ரேஞ்ச் போயிருக்கு பிரைஸ், அதுக்கப்புறம் மேல வந்து 50% அப்போ பிரீமியத்துக்கு போயிருக்கு. ஆனா லண்டன் ட்ரூ ஓப்பனுக்கு கீழே வந்திருக்கு. பாயிண்ட் புரியுதா? அப்ப இங்க செல் தான் போறான். ஆனா எனக்கு எஸ்எம்டி நடந்துருக்கு இங்கதான்.
இங்க நடக்கல எஸ்எம்டி. ஆ, ஆ, இப்ப ஆ. நான் லண்டனை வச்சு நியூயார்க்ல என்ட்ரி எடுத்திருக்கலாம். இந்த 50%க்கு 50% ம், ம். வந்துருச்சு. ஆனா எனக்கு இந்த இடத்துக்கு ரீட்ரேஷன் கொடுத்துச்சா? கொடுக்கல. ஏன்னா நான் இதைத்தான் லோவா பாக்குறேன். ஓகே ப்ரோ, ஓகே அப்ப ப்ரோ. இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ப்ரைஸை பார்க்கும்போது கரெக்டாக கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லண்டனுக்கு முன்னாடி ஏஷியன்ல ஒரு ஐ வைக்குது, லோவை தூக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, இங்க இருக்கிற இந்த லிக்விட் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ்எம்டி கொடுக்குது, என்ட்ரி கொடுக்குது. அப்ப இந்த ஜேர்னலை திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஏதாவது தப்பு பண்ணா கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, ஏதோ பண்ணியிருக்கேன், ஏதோ ம். குரங்கு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்ப நான் திரும்ப திரும்ப பார்க்கும்போது இப்போ இது கிடைக்கல, இப்போ இங்க இங்க கிடைச்சிருக்கும். சப்போஸ் ஓகே ப்ரோ. இந்த பர்டிகுலர் கேண்டில் நான் 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணாம 5 மினிட்ஸ்ல பார்த்தா இது எம்எஸ்எஸ், 5 மினிட்ஸுக்கு இது எம்எஸ்எஸ், இந்த ஆப்போசிட் ஹில்ஸ் கேண்டில். பாத்துறேன் ப்ரோ. தெரியுதுங்களா? இப்போ நான் காலையில் கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு இன்ட்ராடே ப்ரொஃபைலில். வீக்லி 4 ஹவர் 50 மினிட்ஸும் டெய்லி 1 ஹவர் 5 மினிட்ஸும் ப்ளே ஆகுது, அல்கோ ப்ளே ஆகுது, ரெண்டுமே கம்பைன் ஆகும். அந்த 3 நிமிஷம் ட்ரேடில் வாய்ஸ் 50 வாய்ஸ் மினிட்ஸில் கால் கூட கிளியராக வந்து போட்டுருந்தீங்களே. கொடுத்துட்டு போனான். அப்போ இந்த ட்ரேடில் 5 மினிட்ஸ் ம், கிளியராக ம். கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இங்கே 1 ஹவருக்கான பீரியடுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான், 4 ஹவர் கிடையாது. ஓகே ப்ரோ. ஃபோன் யாரும் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஒரு சரி, பர்சன்டேஜ் ஓகே தான் சார்ஜ் ஓகே இருக்குது. டன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கடையை சாத்துற மணி ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு புரியுதுல்ல? சரி ப்ரோ. புரியுது ப்ரோ. போய் நான் யூடியூப்ல தூங்குவீங்களா இல்ல போடுவேன் ஜேர்னல் பண்ண பார்த்துக்கோங்க. போறீங்களா ப்ரோ? ஆ தூங்குவீங்களா ஜேர்னல் பண்ண போறீங்களா? தெரியல, மணி ஆயிடுச்சு. போய் துணியை துவைச்சிட்டு படுத்தலான்னு இருக்கேன். ம். நாளைக்கு பார்த்துக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்குவோம், இல்லை நாளைக்கு நைட்டு பார்த்துக்குவோம். சரி ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே, பாய். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதான் என் சேனலு. தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. நான் எஃபர்ட் போடுறேங்க, நான் எஃபர்ட் போடுறேன். நீங்கள் போட்டால் போடுங்க, போடாட்டி போங்க, எனக்கு என்ன. ஸோ அவ்வளோதான். இதான் என்னோடய சேனல். இப்படி தான் டேட்டா எடுக்கிறேன், இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதை தான் திரும்ப திரும்ப படிக்க போகிறேன். 3 மாதம் நான் பண்ணிங்க அக்கௌண்ட்லாம் எடுக்க போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை படித்து முடித்து நல்லா வந்த அப்புறம் நான் தாராளமாக தைரியமாக காசு போடுறேன். அது வரைக்கும் நான் காசு போட விரும்பலை. ஸோ பார்க்குற நீங்களும் படிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், அதே ரிப்பீட் பண்ணுங்கள். எல்லா தப்பும் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். இந்த ஃபீல்டில் நீங்களும் ஒரு ஆளாக முடியும். இங்கே நாலேஜ் தான் ப்ரைமரி, மணி செகண்டரி தான். ஸோ மணி இருந்தால் தான் பண்ண முடியும், மணி வேணும்னா நினைக்காதீங்க. முதல்ல படிங்க, உங்களுக்கே புரியும். சரி, மணி ஆயிடுச்சு, நான் கடையை போடுறேன். சரி, பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலும் கான்டாக்ட் லிங்க்கும் இருக்கும், வேணும்னா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போயாவது லைவ் போடுறோன்னா லிங்க்கை போடுவேன். திடீர்னு தான் லிங்க் வரும், டைம்லாம் கிடையாது. திடீர்னு லிங்க் வரும், இல்லை லைவ் மீட்டிங் டெலிகிராம்லேயே போட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். மற்ற வீடியோஸும் வேணால் போய் பார்த்துக்கோங்க சேனலில். ஓகே.